இப்ப நம்ம ஒவ்வொரு பிரமாணமா போலாம். अब एक एक व्यवस्था को हम देखेंगे. பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். व्यवस्था विवरण का 6वां अध्याय 4वां वचन को पढ़ेंगे. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைல முதல் கட்டளை என்ன அப்படின்னா, और 10 प्रतिज्ञाओं में से एक प्रतिज्ञा क्या है? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். है इस्राएल सुन, तेरा परमेश्वर एक ही परमेश्वर है. யெகோஷுவா அந்த பிரமாணத்தை எங்கேயாவது மாத்துனாரா? यहोशुआ इस आज्ञा को कहीं बदलेगा? அவர் எங்கேயுமே மாத்தல. वो कहीं भी बदले नहीं. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் मार्कुस का किताब 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 12वां अध्याय के 29वें वचन को पढ़ेंगे. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை, கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர். இந்த முதல் பிரமாணத்தை वो पहली आज्ञा யெகோஷுவா பேசும்போது यहोशुआ जब बोलता है அந்த பிரமாணத்தை மாத்தவே இல்லை. उस आज्ञा को बदला ही नहीं. அவர் மாத்தல அப்படின்னா, यदि उसने नहीं बदला நம்மளும் மாத்த முடியாது. तो हम भी उसे बदल नहीं सकते. அவர் யெகோஷுவா என்ன சொன்னாரோ, यहोशुआ ने जो कहा அததான் நம்மளும் சொல்ல வேண்டியது. वही हम भी बोलना है. பாருங்க, நான் 3 பாகமா பிரிக்க சொல்லியிருந்தேன். देखिए, मैंने इसको 3 भाग में करने के लिए कहा. ஒரு சில பிரமாணங்கள் மாற்றப்படவில்லை. कुछ आज्ञाएं बदला नहीं. ஒரு சில பிரமாணங்களை கர்த்தர் மிகப்படுத்திட்டார். और कुछ आज्ञाओं को और कठिन कर दिया. இன்னும் ஒரு சில பிரமாணத்தை ஆவிக்குரிய பிரமாணம் மாத்திட்டார். और कुछ आज्ञाओं को आत्मिक प्रकार का कर दिया. சோ இந்த முதல் பிரமாணத்தை நம்ம பார்த்தோம்னா, ये पहले आज्ञा को अगर हम देखेंगे, அது கர்த்தர் மாத்தவே இல்ல. उसे परमेश्वर ने बदला ही नहीं. பாருங்க, வேதம் சொல்ற பிரமாணம் என்ன அப்படின்னா, कलाम का आज्ञा क्या है? இஸ்ரவேலே கேள், है इस्राएल सुन, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். हमारा प्रभु परमेश्वर एक ही है. இதை கர்த்தரே மாத்தல. ये परमेश्वर ने ही उसे बदला அப்ப नहीं. நம்ம மாத்தலாமா? हम बदल सकते हैं क्या? நம்ம மாத்த முடியாது. हम बदल नहीं सकते. இது ஒரு மாறாத பிரமாணம். ये न बदलने वाला आज्ञा है. இதை கர்த்தர் மாத்தவில்லை. इसे परमेश्वर ने बदला नहीं. அதே மாதிரி இரண்டாவது பிரமாணத்தை நம்ம வாசிக்கலாம். वैसे ही दूसरे आज्ञा को हम पढ़ेंगे. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், निर्गमन का किताब 20वां अध्याय, அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 4थे वचन को हम पढ़ेंगे. மேலே வானத்திலும், மேலே வானத்திலும், கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்வத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பாருங்க, இரண்டாவது பிரமாணம் என்ன அப்படின்னா, दूसरा आज्ञा क्या है? எந்த ஒரு சொரூபத்தையும் உண்டாக்காதே. कोई भी मूर्ति को नहीं बनाना. அவருக்கு வானத்துக்கு மேலே, வானத்தில் இருக்கிற பொருள் காரியங்கள், और आकाश में जो चीजें हैं, பூமியில இருக்கிற காரியங்கள், और पृथ्वी में जो चीजें हैं, பூமியில் அடியில இருக்கிற காரியங்கள், और पृथ्वी के अंदर जो चीजें हैं, அதுக்கு ஒப்பனையாக எந்த ஒரு விக்கிரகத்தையும் பண்ணக்கூடாது. उसका प्रतीति में कोई भी मूर्ति नहीं बनाना. அதை வணங்க கூடாது. उसे नमन नहीं करना. பாருங்க, சில கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுக்கவே முடியாது. कुछ सवालों का आप जवाब दे ही नहीं सकते. அந்த கேள்விகளுக்கு பதில் கேள்விக்குள்ள தான் இருக்கும். कुछ सवालों का जवाब जो है सवाल में ही होता है. கர்த்தர்ட்ட கேட்டாங்கல்ல, परमेश्वर से पूछे ना, நீர் எந்த அதிகாரத்தில் இந்த அற்புதத்தை செய்கிறீர்? तू कौन से हक से ये सारी चीजों को करता है? உடனே கர்த்தர் சொன்னார், तुरंत परमेश्वर ने कहा, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். मैं भी तुमसे एक सवाल करता हूं. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஸ்நானம், और यूहन्ना जो बपतिस्मा दिया, அது மனிதனால் உண்டானதா தேவனால் உண்டானதா? वो मनुष्य से आया है या परमेश्वर से? தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. वो सर खुजाने लगे. தேவனால் உண்டானதுன்னு சொன்னா, अगर हम कहेंगे कि परमेश्वर से है, அப்ப நீங்க ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்லுவாரு. तो तुमने क्यों बपतिस्मा नहीं लिया पूछेगा. மனிதனால் உண்டானதுன்னு சொன்னா, लेकिन यदि हम कहें कि वो मनुष्य से है, இந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லிருக்காங்க. और जो चारों और जो लोग हैं उसे भविष्यवक्ता कहते हैं. நம்மளுக்கு கல்லெறி தான் உள்ள போகுது. और हमें पत्थरवार कर देंगे. அப்படினு இவங்க யோசிக்கிட்டே இருக்கும்போது, ऐसे सोचते रहते समय கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீங்கள் சொல்லாவிட்டால் நானும் சொல்ல மாட்டேன். अगर तुम नहीं बोलोगे तो मैं भी नहीं बोलूंगा. பைபிள் தெளிவா சொல்லுது. लेकिन कलाम स्पष्ट रूप से कहता है, எந்த ஒரு விக்கிரகத்தையும் உருவாக்க கூடாது. कोई भी मूर्ति को नहीं बनाना. எந்த ஒரு விக்கிரகத்தையும் உருவாக்க கூடாது. मूर्ति यानी कोई भी मूर्ति, அதை வணங்க கூடாது. उसका नमन नहीं करना. யெகோஷுவாவுடைய ஒரு விக்கிரகத்தை செய்திருந்தாலும், यहोशुआ का अगर मूर्ति बनाएंगे तो भी அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. उसका और आपका कोई संबंध नहीं. ஏன்னா இரண்டாவது பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, क्योंकि दूसरा व्यवस्था क्या आज्ञा क्या कहता है? எந்த ஒரு சொரூபத்தை உண்டாக்காது. कोई भी मूर्ति को नहीं बनाना. அத பற்றி யெகோஷுவா என்ன சொன்னார்? उसके बारे में यहोशुआ क्या कहता है? பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். यूहन्ना का 4वां अध्याय 24वें वचन को पढ़ेंगे.
தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹalleluya हालेलुया। யெகோஷுவா இந்த பிரமாணத்தை எப்படி காமிக்கிறார் பாருங்க. यहोशुआ इस आज्ञा को कैसे दिखाता है देखिए। இந்த இரண்டாவது பிரமாணத்தை அவர் மாத்தல. ये दूसरे आज्ञा को भी उसने बदला नहीं। இரண்டாவது பிரமாணத்துல கர்த்தர் சொல்றார், दूसरे आज्ञा में परमेश्वर कहता है விக்கிரகத்தை உருவாக்காதே, और मूर्ति को नहीं बनाना। யெகோஷுவா அதை வேற மாதிரி சொல்றார். यहोशुआ उसे अलग रीति से बताता है। எப்படி சொல்றாருன்னா, कैसा कहता है? தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर आत्मा है। கர்த்தர் எப்படி இருக்கிறார்? परमेश्वर कैसा है? அவர் ஆவியாய் இருக்கிறார். वो आत्मा है। அவருக்கு எந்த ஒரு சொரூபமும் பண்ண उसका முடியாது. कोई रूप नहीं बना सकते। அவரை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ, उसे जो कोई आराधना भजन करते हैं அவங்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். वो आत्मा से और सच्चाई से भजन करना है। ஒரு சொரூபத்தை உருவாக்கி தொழுது கொள்ள கூடாது. एक मूर्ति को बनाकर आराधना नहीं करना। அது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். आत्मा से और सच्चाई से करना है। இந்த இரண்டாவது பிரமாணத்தையும் அவர் மாத்தவே இல்லை. दूसरे आज्ञा को भी उसने नहीं बदला। ஆனா என்ன செய்துட்டார்? लेकिन क्या किया? இன்னும் மிகப்படுத்திட்டார். और उसे बढ़ा दिया। எப்படி அதிகப்படுத்திட்டார்? कैसे बढ़ाया? நம்ம ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். हम आत्मा से आराधना करना है। உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். सच्चाई से आराधना करना है। அவரை ஆராதிக்கும் போது उसकी आराधना करते அவர் समय அப்படிதான் நம்ம தொழுது கொள்ளணுமா? वैसे ही उसकी आराधना இன்னைக்கு करना है। நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்குது? आज हमारा आराधना कैसा है? ஆவியோடு உண்மையோடு இருக்க வேண்டும். आत्मा और सच्चाई से होना So, चाहिए। முதல் பிரமாணத்தை அவர் மாத்தவே இல்லை. वो पहले आज्ञा को उसने बदला नहीं, ஆனா இரண்டாவது பிரமாணத்தை அவர் அதிகப்படுத்திட்டார். लेकिन दूसरे आज्ञा को अधिक कर दिया। என்ன எப்படி அதிகப்படுத்திட்டார்? कैसे अधिक कर दिया? தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है। ஆனா நீங்க தொழுது கொள்ளும்போது எப்படி தொழுது கொள்ளணும்? लेकिन तुम जब उसकी आराधना करते हो कैसे करना பழைய है? ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா जूने करार में देखेंगे तो அவரை முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்கள் அப்படி पूरे சொல்லியாச்சு. मन से उसकी आराधना करो करके बोला ஆனா है। இங்க இன்னொரு காரியத்தை அவர் ஆட் लेकिन பண்றார். यहाँ पर एक और चीज को वो जोड़ता है। ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். आत्मा से और सच्चाई से आराधना அதை करना है। அதிகப்படுத்துறாரு. उसे बढ़ा देता है। நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்கணுமா? हमारा आराधना कैसा होना चाहिए? ஆவியோடு இருக்கணும். आत्मा से होना நீங்க चाहिए। பாடினாலும் சரி, आप गीत गाएंगे तो भी, ஜெபம் பண்ணும்போதுனாலும் சரி, प्रार्थना करेंगे तो भी, ஆவியினால் நிறைந்து ஜெபிங்கள் சொல்லி பைபிள் சொல்லுது. आत्मा से भरकर प्रार्थना कीजिए करके कलाम कहता है। பாருங்க, பாடும் போதும் गीत गाते समय ஆவியோடு உண்மையோடு நீங்க பாடுங்க. आत्मा से और सच्चाई से गीत गाइए। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष देगा। அடுத்தது மூணாவது பிரமாணம். और तीसरा பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், निर्गम का 20वां अध्याय, அதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वें वचन को पढ़ेंगे। உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை तेरे परमेश्वर के नाम को வீணிலே வழங்காதிருப்பாயாக. व्यर्थ में नहीं बोलना। கர்த்தருடைய நாமத்தை வீணா சொல்லக்கூடாது. परमेश्वर के नाम को व्यर्थ में नहीं लेना இதுதான் है। பழைய ஏற்பாட்டினுடைய மூணாவது கட்டளை. यही जूने करार का तीसरा आज्ञा है। நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, बहुत सारे क्या करेंगे? இப்போ ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்றாங்கன்னு வைங்களேன், अगर अच्छे से प्रार्थना करते हैं तो, கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க. अगर घंटों प्रार्थना करते हैं, ஆனா அதே சமயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா, लेकिन उस समय में अगर परमेश्वर के अप्रिय काम करेंगे तो வீட்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? घर के लोग क्या कहेंगे? வீட்ல உள்ளவங்க எல்லாரும் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் और सारे घर के लोग அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, क्या कहेंगे? 24 மணி நேரம் ஜெபிக்கீங்க आप 24 घंटा प्रार्थना करते हैं அப்படின்னு சொல்லி ஜெபத்தை என்ன செய்வாங்க? குற்றப்படுத்துவாங்க. ऐसे बोलकर प्रार्थना को गुनाह बताएंगे। அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு இப்படியா வேலை பார்க்கற? वो हालेलुया हालेलुया बोल के तू ऐसा करता है क्या? ஜெபம் ஜெபம் சொல்லிட்டு இப்படி ஒரு பேச்சா? प्रार्थना प्रार्थना बोल के ऐसा बात करते हो? நம்மளால தேவனுடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது. हमारे वजह से परमेश्वर का नाम का निंदा होता है। கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க கூடாது. परमेश्वर के नाम को व्यर्थ में नहीं लेना। எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவாங்க. सभी जगह पर परमेश्वर के नाम का उपयोग करेंगे। அப்படி பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ऐसा इस्तेमाल नहीं करना है करके कलाम कहता है। அதனால தான் வேதத்துல எல்லா இடத்துலயும் इसीलिए कलाम में सभी जगह में கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி அச்சிடப்பட்டிருக்குது. वो प्रभु 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 करके लिखा गया है। எல்லா இடத்துலயும் ஆங்கிலத்துல லார்ட் லார்ட்னு சொல்லி और கொடுக்கப்பட்டிருக்குது. अंग्रेजी में लॉर्ड लॉर्ड करके दिया गया है। ஏன் இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? क्यों ऐसा दिया गया है? அந்த எங்கெல்லாம் கர்த்தர்ங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குதோ, जहां जहां प्रभु करके दिया गया है, அத நீங்க ஹீப்ரு பைபிள்ல பாத்தீங்கன்னா उसे हिब्रू में देखेंगे तो யெகோவாங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. यहोवा इनाम दिया गया है। யோத் ஹே வாவ் ஹே கொடுக்கப்பட்டிருக்குது. योद हे वाव हे दिया गया है। அததான் எழுதும்போது उसे ही लिखते समय அவங்க கர்த்தருடைய நாமத்தை எழுத துணியாமல் वो परमेश्वर के नाम को लिखने के लिए हिम्मत न रखते हुए அவங்க கர்த்தர்ங்கிற பெயர் என்ன செய்றாங்க? போடுறாங்க. वो प्रभु परमेश्वर का नाम ऐसे डालते हैं। கர்த்தர்ங்கிறது அவருடைய பெயர் இல்ல, प्रभु उसका नाम नहीं, யோத் ஹே வாவ் ஹே தான் அவருடைய பெயர். योद हे वाव हे उसके नाम है। அப்ப அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. उसके नाम को व्यर्थ में नहीं लेना। இத
இதுதான் கர்த்தரும் சொல்லி இருக்கிறார். यही परमेश्वर ने भी कहा அது है, அதிகப்படுத்திட்டார் ஆக்சுவலி. लेकिन उसे ज्यादा कर दिया. பாருங்க மார்க் எழுதின சுவிசேஷம் मार्क का किताब 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वें अध्याय का 7वें वचन को पढ़ेंगे. மனுஷருடைய கற்பனைகளை மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இது வீணான ஆராதனை. ये व्यर्थ आराधना है. இந்த வீணான ஆராதனை எப்படி நடக்குதா? ये व्यर्थ उपासना कैसा होता है? மனுஷனுடைய கற்பனைகள், मनुष्य की आज्ञाएं, அந்த மனுஷனுடைய கற்பனைகளை मनुष्य की आज्ञाओं को அவங்க எப்படி உபதேசம் वो போதிக்கிறாங்களா? कैसे उपदेश करके देते हैं? தேவனுடைய உபதேசமாதி போதித்து वो धर्म उपदेश जैसा बोलकर வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். वो व्यर्थ में आराधना करते हैं. அப்ப இன்னைக்கு சபைக்குள்ள என்ன வந்துட்டு? तो आज कलीसिया के अंदर क्या आ गई? மனிதனுடைய கற்பனைகள் வந்துட்டு, मनुष्य की आज्ञाएं आ गई. இப்படிதான் நடக்கணும், ऐसा ही होना है, இப்படிதான் செய்யணும், ऐसा ही चलना நம்ம है, சபையில இப்படிதான் இருக்கணும், हमारे कलीसिया में ऐसे ही होना है. வேதத்தின்படி இப்படி இருக்கணும்ங்கிறது இல்ல. कलाम के अनुसार ऐसा होगा ऐसा नहीं. ஆனா இவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், लेकिन इनके लिए कुछ नियम होगा, இவங்களுக்கு ஒரு விசுவாச அறிக்கை இருக்கும், इनके लिए एक विश्वास का प्रमाण होगा, இவங்களுக்கு எல்லா சட்டதிட்டங்கள் வச்சிருப்பாங்க. इनके लिए सारे नियम रखे होंगे. ஆனா வேதத்தின்படி நம்ம பார்த்தோமானால் लेकिन यदि कलाम के अनुसार देखेंगे तो மனிதனுடைய கற்பனைகள் வீணான ஆராதனை, और मनुष्य की आज्ञाएं जो है व्यर्थ आराधना है. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமா போதிக்கிறாங்க. मनुष्य के आज्ञाओं को परमेश्वर का उपदेश सोचकर सिखाते हैं. அது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. वो कितना गलती है அது देखिए. வீணான ஒரு ஆராதனையா மாறிடும். वो एक व्यर्थ आराधना होगा. நம்ம சபையில அப்படி இருக்க கூடாது. हमारे कलीसिया में ऐसा नहीं होना. நம்ம ஏதாவது நம்மளுடைய யோசனை யோசிக்கிறோமா? हम हमारे विचार को डालते हैं क्या? நான் என்னுடைய சிந்தனையின்படி मेरे विचार के अनुसार நம்ம இப்படிதான் சபையை நடத்தணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ऐसे ही कलीसिया चलाना ऐसा है क्या? பைபிள் படி நம்ம நடக்கணும். कलाम के अनुसार हम चलना அது है. யாரா இருந்தாலும் சரி. वो कोई भी क्यों ना हो. நானே தப்பு பண்ணாலும் मैं भी गलती करूंगा, நான் அதை சரி பண்ணி தான் ஆகணும். मैं उसे ठीक करना ही அப்படி है. சரி பண்ணாம நான் வீம்பு பிடிச்சேன்னா अगर मैं ठीक नहीं करूंगा, मैं जिद करूंगा तो அப்ப நான் வீணான ஆராதனை நான் செய்றேன்னு அர்த்தம். उसका मतलब है कि मैं व्यर्थ आराधना कर रहा हूं. நான் சொன்ன தப்புன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க ஜனங்கள்? मैं अगर बोला वो गलत है बोलेंगे तो लोग क्या सोचेंगे? ஜனங்கள் என்னமும் நினைச்சிட்டு போட்டு, लोग कुछ भी सोचने दो, ஆனா கர்த்தர் நம்மளை பற்றி தப்பா நினைக்க கூடாது. लेकिन परमेश्वर हमारे बारे में गलत नहीं सोचना. அவர் நம்மளை பற்றி அதிகமான ஒரு பெருமையா நினைக்கணும். वो हमारा गमन करना है. என் பிள்ளை எப்பவும் திருந்திடுவான், मेरा बच्चा सुधरेगा. அவன் தப்பா இருந்தாலும் அவன் சொன்னியாச்சுன்னா திருந்திடுவான். वो गलत रहेगा तो उसे सिखाएंगे तो அது सुधरेगा. கண்டிப்பா திருத்தணும். और जरूर सुधारना है. சில காரியங்கள் திருந்தது கொஞ்சம் நேரமாகும், कुछ चीजें सुधरने के लिए समय लगेगा, பரவாயில்ல, कोई बात नहीं, ஆனா திருந்திரணும். लेकिन सुधरना है. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம போயிட்டே இருக்கணும். क्योंकि परमेश्वर के वचन के अनुसार चलना है. ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக போகுது. ये वचन ही हमें स्वर्गराज ले जाएगा. மனிதனுடைய கற்பனைகள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. मनुष्य की आज्ञाएं स्वर्ग में नहीं ले அது जाएगा. வீணான ஒரு ஆராதனை. वो व्यर्थ आराधना है. கர்த்தருடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, परमेश्वर की आज्ञा क्या है? என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. मेरे नाम को व्यर्थ में मत बोल. கர்த்தர் இங்க அதிகப்படுத்திட்டார். परमेश्वर ने उसे अधिक कर दिया. மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். मनुष्य के आज्ञाओं को सिखाकर मेरी व्यर्थ आराधना करते हैं. மனிதனுடைய கற்பனைகள் உள்ள வரக்கூடாது. मनुष्य की आज्ञाएं अंदर नहीं आना. கர்த்தர் அந்த பிரமாணத்துல எவ்வளவு அதிகப்படுத்திட்டே போறார் பாருங்க. देखिए परमेश्वर उस आज्ञाओं को कैसे बढ़ाता ही जाता है. முதல் கட்டளையை மாத்தல, पहले आज्ञा को उसने बदला नहीं. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். इस्राएल सुन, हमारा प्रभु परमेश्वर एक ही है. இரண்டாவது பிரமாணம் வரும்போது और दूसरा आज्ञा आते समय கர்த்தர் அதை மிகப்படுத்திட்டார். उसे अधिक कर दिया. தேவன் ஆவியா இருக்கிறார், परमेश्वर आत्मा है. அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். और जो उसकी आराधना करते हैं आत्मा से और सच्चाई से करना है. மூணாவது பிரமாணம் வரும்போது तीसरा आज्ञा आते समय அதையும் அதிகப்படுத்திட்டார். उसे भी अधिक कर दिया. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. परमेश्वर के नाम को व्यर्थ में न लेना. அத கர்த்தர் சொல்லும்போது उसे परमेश्वर कहते समय மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமா போதித்து और मनुष्य के आज्ञाओं को उपदेश समझकर सिखाकर வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். मेरी व्यर्थ में मेरी आराधना करते हैं. இன்னைக்கு எத்தனை சபைகள் அப்படி மாட்டி இருக்கு आज சிந்திச்சு कितना பாருங்க. कलीसियाएं ऐसे जकड़ा हुआ है सोच के எத்தனை देखिए. பேர் வீணான ஆராதனை நடத்திட்டு
இருக்கிறாங்க. कितने लोग व्यर्थ आराधना चलाते हैं। பாட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, गीत अच्छा से होगा, ஆராதனை நல்லா நடந்துட்டு இருக்குது, आराधना अच्छे से होगा, ஆனா மனிதனுடைய கற்பனைகள் அங்க உபதேசமா போதிக்கப்படுறதுனால लेकिन मनुष्य की आज्ञाओं को वहाँ उपदेश के रूप में सिखाने की वजह से அந்த ஆராதனை எல்லாம் வேஸ்ட். वो पूरी आराधना व्यर्थ है, அந்த எல்லா ஆராதனையும் வேஸ்ட் ஆயிடுச்சு. वो पूरा आराधना व्यर्थ है। இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை அப்படி இருக்க கூடாது. हमारा आराधना ऐसा नहीं होना அதனால चाहिए, இங்க மனிதனுடைய கற்பனை வரக்கூடாது. इसलिए यहाँ पर मनुष्य का विचार नहीं आना चाहिए। எப்பவும் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணும்போது என்னன்னா, हमेशा हम परमेश्वर से क्या प्रार्थना करते கர்த்தாவே हैं? இந்த புல்பிட்ல இருந்து யாரெல்லாம் பேசுறாங்களோ, हे प्रभु, यहाँ पुलपिट से जो जो बात करते நம்ம हैं, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் हमारे कलीसिया में हर एक व्यक्ति வீணாக ஆராதனை செய்யக்கூடாது. व्यर्थ में आराधना नहीं करना, கர்த்தருடைய அதாவது மனுஷனுடைய கற்பனைகள் இங்க வரவே கூடாது. मनुष्य के विचार आज्ञाएं यहाँ पर नहीं आना चाहिए, தேவனுடைய கற்பனைகள் தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. परमेश्वर की आज्ञा ही आना है। சரி, இப்ப வேதம் சொல்லுது कलाम कहती है இது மூணாவது கற்பனை. ये तीसरा आज्ञा है। இப்ப நாலாவது கற்பனையை நம்ம பார்க்கலாம். चौथा आज्ञा को देखेंगे, பாருங்க, யாத்திராகமம் निर्गमन का किताब அதுல 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8वें वचन को पढ़ेंगे। ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். विश्राम दिन को पवित्र मानना है। ஓய்வு நாள் என்னது? विश्राम दिन क्या है? பாருங்க, சபத் டே. वो सबात है। இந்த ஷபாத்தை வந்து நம்ம ஆசரிக்கணும். ये सबात को हम मनाना है। ஓய்வு நாள் எத்தனாவது நாள்? और विश्राम का दिन कितवा दिन है? அது 7வது நாள். वो 7वां दिन है। 7வது நாள்ல எந்த டே வருது? और 7वां दिन कौन से दिन में आता அது है? சனிக்கிழமை தான் வரும். वो शनिवार को आती है। சண்டே வந்து முதலாவது நாள். इतवार पहला दिन है। அப்படியே நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 7வது நாள் சனிக்கிழமை வரும். ऐसे आप देखेंगे तो 7वां दिन जो है शनिवार है। அப்ப இந்த 7வது நாள் வந்து ஓய்வு நாள். तो ये 7वां दिन जो है विश्राम का दिन है। ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது. विश्राम के दिन में कोई काम नहीं करना। ஆனா நம்ம இன்னைக்கு இந்தியால நம்ம எடுத்துட்டோம்னா, लेकिन अगर भारत में ले लेंगे, இந்தியா எடுத்த மர அரப் கண்ட்ரியை விட்டுட்டு और अरब देश को छोड़कर மத்த கண்ட்ரிஸ் நம்ம எடுத்தோம்னா, बाकी देशों में देखेंगे எல்லா இடத்துலயும் சண்டே தான் ஹாலிடே. सभी जगह पे इतवार का दिन ही छुट्टी है। எல்லாத்துக்கும் சண்டே தான் ஓய்வு நாள் ஆயி போச்சு. लेकिन सबको इतवार का दिन ही विश्राम का दिन होगा। இத பற்றி யெகோஷுவா என்ன சொல்லியிருக்கிறார்? इसके बारे में यहोशुआ क्या कहता அது है நமக்கு தெரியணும். वो हम जानना है। ஒரிஜினல் ஓய்வு நாள் எது? असली विश्राम का दिन क्या है? பாருங்க, வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का सुसमाचार 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11वां अध्याय के 28वें वचन को पढ़ेंगे। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆ, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், ஆ. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, है बहुत से दबे हुए लोगों, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், सब मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். मैं तुम्हें विश्राम दूंगा। இளைப்பாறுதல் என்னது? वो विश्राम क्या है? ஓய்வு. विश्राम है। நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாரா? हमें क्या करता है? ஷபாத் கொடுக்க போறார். वो शबात देता है। பாருங்க, ஷபாத் அன்னைக்கு என்ன தெரியுமா? शबात के दिन क्या है? ஓய்வு நாளைக்கு எந்த வேலையும் செய்ய கூடாது. विश्राम के दिन कोई काम नहीं करना। இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்ப சனிக்கிழமை ஓய்வுன்னு வைங்களேன், शनिवार विश्राम दिन है, सोच लीजिए। அன்னைக்கு பாரமான எந்த காரியத்தையும் சுமக்க கூடாது. बहुत सारी चीजों को, बोझ वाले चीजों को उठाना नहीं है। என்ன வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது. कोई काम नहीं करना। விறகு கூட நீங்க அடுப்பு கூட பத்த வைக்க கூடாது. चूल्हा भी नहीं जलाना। இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ऐसे बहुत सारे चीजें हैं। ஒருத்தன் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு விறகு பிறக்க போனா, एक व्यक्ति चूल्हा जलाने के लिए लकड़ी समेटने गया ஜனங்கள்லாம் பிடிச்சு மோசஸ்ட கொடுத்துட்டாரு. और लोग उसे ले आकर मूसा के पास दिए। ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவன் செஞ்சுட்டான். और विश्राम के दिन आप नहीं करने के लिए बोले, उसने किया। என்ன செய்யட்டும் இவங்கள? क्या करना है? உடனே இவன் மோசஸ் சொன்ன, எனக்கும் தெரியாது, मूसा ने कहा, मैं भी नहीं जानता, கொஞ்சம் ரூம்ல உட்கார வைங்க, उसको एक रूम में बिठा दो, நான் கர்த்தர்ட்ட கேக்குறேன். मैं परमेश्वर से पूछता हूँ। கர்த்தரை கேட்டு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर से पूछा तो परमेश्वर ने क्या कहा? எல்லாரும் கல்லெறிஞ்சு அவனை கொன்னே பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. सभी लोग उसे पत्थरवार करके मार डालो। ஓய்வு நாள ஒருத்தர் ஆசரிக்கலன்னா, यदि एक व्यक्ति विश्राम दिन का आदर नहीं करता, அவங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். उनको परमेश्वर के ऊपर विश्वास नहीं है, ये मतलब है। கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால், परमेश्वर के ऊपर विश्वास होगा तो ஓய்வு நாள் அன்னைக்கு லீவு, विश्राम के दिन छुट्टी मिलता है। அப்ப இன்னைக்கு எப்படி நம்ம இருக்கிறோம்? आज हम कैसे हैं? ஓய்வு நாள்
நாள் இன்னைக்கு பாருங்க யூத ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா यहूदी लोगों को देखेंगे तो அவங்க சனிக்கிழமை சூடான ஆகாரத்தை சாப்பிட மாட்டாங்க. उस शनिवार को गरम खाना खाते नहीं है, அவங்க வெள்ளிக்கிழமை என்ன சமைச்சாங்களோ और शुक्रवार को जो बना के रखते हैं அதுதான் சனிக்கிழமை வரைக்கும் சாப்பிடுவாங்க. उसी चीज को शनिवार तक खाते हैं. நம்ம என்ன செய்றோம்? हम क्या करते हैं? காலையில பொங்குனது நைட் எல்லாம் இந்த ஆறுன சாப்பாடு நம்மளுக்கு சரிப்படாதுன்னு சொல்லுவோம். वो जो खाना ठंडा हो गया वो खाना हमारे लिए ठीक नहीं है, சுட சுட சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். गरम गरम खाने का कोशिश करते हैं. ஆனா யூத ஜனங்கள் लेकिन यहूदी लोग ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது और विश्राम दिन का जब आदर करते हैं வெள்ளிக்கிழமை என்ன சமைக்கிறாங்களோ और शुक्रवार को जो बनाते हैं அதுதான் சனிக்கிழமை சாப்பிடுவாங்க. उसी को शनिवार को खाते அதை हैं. சூடு பண்ணி சாப்பிட மாட்டாங்க, उसे गरम करके नहीं खाते, அதை அப்படியே சாப்பிடுவாங்க. उसे ऐसे ही खाते हैं. பாருங்க இப்ப நம்ம எப்படி செஞ்சிட்டு இருக்கோம் சிந்திச்சு अब பாருங்க. हम कैसे करते हैं सोच कर देखिए. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு வைராக்கியமா இருக்கிறோமா? हम परमेश्वर के वचन के अंदर जील रखते हैं क्या? அவங்க வைராக்கியமா இருக்காங்களா? वो जील रखते हैं. நம்ம வைராக்கியமா இருக்கணும். हम जील रखना है. இன்னைக்கு நிறைய பேர் வந்து கடை சண்டே தான் திறப்பாங்க. और दुकान को इतवार को ही खोलते हैं. சண்டே ஏன் திறக்கணும்? क्यों खोलना है? அன்னைக்கு தான் கொஞ்சம் நல்ல சம்பளம் கிடைக்கும். उस दिन को ही अच्छा कमाई होती है. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி लेकिन परमेश्वर के वचन के நீங்க अनुसार எதை ஓய்வு நாள் சொல்லி இப்ப எடுத்திருக்கீங்களோ जिसे आपने विश्राम का दिन करके सोचा है அன்னைக்கு நோ ஒர்க். उस दिन कोई काम नहीं. அன்னைக்கு இந்த பிரியாணி கிரியாணி எல்லாம் சாட்டர்டே செஞ்சு வச்சிருங்க. ओ बिरयानी विरयानी सब शनिवार को बना लीजिए. சார் சண்டே நீங்க ஆறுன சாப்பாடு தான் சாப்பிடணும். और संडे को आप ठंडा खाना ही खाना है. இது வந்து நான் ஒரு இதுக்கு இப்ப இத ஓய்வு நாள நம்ம ஆசரிச்சிட்டு இருக்கோம். अब ये इसे हम इतवार को विश्राम का दिन मानते हैं. ஆனா ஓய்வு நாள் இதுதான். लेकिन ये विश्राम दिन कौन सा है? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். शनिवार ही विश्राम दिन है. வேதத்தின்படி பார்த்தா कलाम के अनुसार देखेंगे तो சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். शनिवार ही विश्राम का ஆனா दिन है. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? लेकिन परमेश्वर क्या कहता அந்த है? ஓய்வு நாள் அவர் இன்னும் அதிகமா அவர் அவைக்குரிய ரீதியா மாத்திட்டார். और उस विश्राम के दिन को आत्मिक रूप से बदल दिया. மூணு பாகமா இருக்குன்னு சொன்னேன். 3 भाग मैंने कहा. ஒன்னு பிரமாணத்தை அவர் மாத்தவே இல்ல. एक आज्ञा ऐसा है कि उसे बदला ही இன்னொரு नहीं. சில பிரமாணங்களை அவர் அதிகப்படுத்திட்டார். और कुछ आज्ञाओं को और अधिक कर दिया. இன்னொரு சில பிரமாணங்களை ஆவிக்குரிய ரீதியா மாத்திட்டார். और कुछ व्यवस्थाओं और कुछ आज्ञाओं को आत्मिक रूप में बदल दिया. இப்ப இந்த ஓய்வு நாளை குறித்து பார்க்கும்போது अब ये विश्राम के दिन के बारे में देखते हैं तो கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே हे बोझ से दबे हुए लोगों, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, सब मेरे पास आओ, நான் உங்களுக்கு ஓய்வு தாரேன். मैं तुम्हें विश्राम दूंगा. சோ எப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்குது? तो आपको विश्राम कब मिलती है? எப்போ உங்களுக்கு ஷபத் கிடைக்குது? कब आपको शबात मिलता है? எப்போ நீங்க யெகோஷுவாவுடைய பாதத்துல जब आप यहोशुआ के चरणों में உங்களுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறீங்களோ अपने बोझ को उठाकर रखते हैं, அதுதான் ஓய்வு. वही विश्राम है. அதனால தான் நம்ம தைரியமா சொல்லலாம், इसलिए हम धैर्य के साथ कह सकते हैं, எங்களுக்கு எப்பவும் ஓய்வு நாள் தான். हमारे लिए हमेशा विश्राम का दिन है. நாங்க பாரத்தெல்லாம் சுமந்துட்டு இருக்க वो மாட்டோம். बोझ को हम नहीं उठाते, நாங்க டென்ஷன் எல்லாம் தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்க वो மாட்டோம். टेंशन को हम उठाते नहीं है. அதெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லியாச்சு. उसे सब हम परमेश्वर से बोल दिए, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவார். वो सब कुछ देख लेगा. நாங்க அதை பத்தி கவலைப்படவே हम மாட்டோம். उसके बारे में चिंता ही नहीं ஏன்னா करेंगे, நாங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். क्योंकि हम विश्राम कर रहे हैं. எதுல ஓய்வு எடுக்கிறோம்? किसमें विश्राम करते हैं? கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஓய்வு எடுக்கிறோம். परमेश्वर के वचन के ऊपर विश्राम அவர் करते வாக்கு பண்ணியிருக்கிறார், हैं. उसने आज्ञा दिया है, அவர் செய்து முடிப்பார். उसने वादा किया है, वो करेगा, அதை கண்டிப்பா செய்து उसे முடிப்பார். जरूर करेगा. அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். उसने मुझसे वादा किया. பாருங்க ரூத்துக்கு அப்படிதான் நடந்துச்சு. रूत को ऐसे ही हुआ. அவ எல்லாத்தையும் செய்து முடிச்ச உடனே वो सभी कुछ करके होने के இப்ப बाद நவமி சொன்னா, अब नवमी ने कहा, இனிமே நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், अब तू कुछ मत कर, போவாஸ் எல்லாம் செய்வாரு. वो सब कुछ करेगा. அதே போலதான் நம்மளும் वैसे ही हम हैं. நம்ம எந்த பாரத்தையும் சுமக்க வேண்டியதில்ல. हम कोई भी बोझ को उठाने का जरूरत नहीं. யெகோஷுவா நம்மளுடைய பாரத்தை சுமந்து मैं விட்டார். यहोशुआ सारे बोझ को उठाता है, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் वो கொள்வார். सब कुछ देख लेगा. நம்மளுக்கு டெய்லி ஓய்வு நாள் தான். और हमेशा हमारे लिए विश्राम है, எப்பவும் ஷபத் தான். हमेशा शबात है. அவர் அது ஆவிக்குரிய ரீதியா மாத்திட்டார். उसे वो आत्मिक रूप से बदलता है. ஓய்வு நாளை பற்றி தனியே ஒரு செய்தி கொடுக்கலாம். विश्राम दिन के बारे में अलग संदेश दे So, सकते हैं हम. கர்த்தர் முதல் கட் பிரமாணத்தை அவர் மாத்தவே இல்ல. पहले आज्ञा को नहीं बदला, இரண்டாவது மூணாவது பிரமாணத்தை அதிகப்படுத்திட்டார். दूसरे और तीसरे आज्ञा को बढ़ा दिया, நாலாவது பிரமாணத்தை ஆவிக்குரிய பிரமாணமா மாத்திட்டார். और चौथे आज्ञा को आत्मिक रूप में बदल दिया. எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. कितने चीजें हैं इसमें. அடுத்தது அஞ்சாவது பிரமாணத்தை பார்க்கலாம். और अगला 5वां आज्ञा को பாருங்க देखेंगे. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் और उसी निर्गमन के 20वें अध्याय में 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12वें वचन को पढ़ेंगे. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஆ, உன் தகப்பனையும் ஆ, உன் தாயையும் ஆ. கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
பாருங்க கர்த்தர் சொல்றார், परमेश्वर ने कहा உன் இந்த உலகத்தை உன்னுடைய ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு इस जगत में तेरी आयु बढ़ने के लिए உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. तेरे माता पिता का आदर करना, தாயும் தகப்பனையும் என்ன செய்யணுமா? और माता पिता का क्या करना है? கனம் பண்ணணும், आदर करना है. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 5வது கற்பனை. ये 5वां आज्ञा है. இத கர்த்தர் மாத்திட்டாரா? इसे परमेश्वर ने बदला क्या? கர்த்தர் மாத்தவில்லை. इसे नहीं बदला, அவர் மாத்தவே இல்ல. उसे बदला ही नहीं. பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का किताब 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4th वचन को पढ़ेंगे. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. பாருங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है இந்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. माता और पिता का आदर करना. ஆனா பழைய ஜனங்கள் அதை மாத்திட்டாங்க. लेकिन जूने लोग ने उसे बदल दिया. அது கீழே வாசிக்கலாம். उसके नीचे हम पढ़ेंगे. நீங்களோ ஆ எவனாகிலும் ஆ தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். இப்படி செய்வதனால அவமாக்குகிறார்கள். ऐसे करने की वजह से अपमान करते हैं. கர்த்தருடைய கட்டளையை அவமானப்படுத்துகிறார்கள். परमेश्वर की आज्ञा का अपमान करते हैं. தாய் தகப்பனை கனம் பண்ணணும். माता पिता का आदर करना है. அது கனம் பண்ணாவிட்டால் यदि आदर नहीं करेंगे तो அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அவமானப்படுத்துகிறார்கள். वो परमेश्वर के वचन का अनादर करते हैं. இந்த பிரமாணத்தை கர்த்தர் மாத்தவே இல்ல. इस नियम को परमेश्वर ने बदला ही नहीं. இத கண்டிப்பா செய்தாகணும். इसे जरूर करना है. அப்ப இந்த உலகத்துல ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். तब ही इस जगत में आपका जीवन लंबा होगा. இது நமக்கு கொடுக்கப்பட்ட 5வது கட்டளை. ये 5वां आज्ञा है. கர்த்தர் ஒரு சில பிரமாணத்தை மாத்துறாரு. कुछ चीजों को परमेश्वर बदलता है. மாத்துறாருன்னா அதிகப்படுத்துறாரு. बदलता मतलब उसे अधिक करता है. அடுத்தது அவர் பிரமாணத்தை ஆவிக்குரியதா மாத்துறார். और कुछ आज्ञाओं को आत्मिक बनाता है. சில பிரமாணத்தை மாத்தவே இல்ல. और कुछ आज्ञाओं को बदला ही नहीं. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். इस्राएल सुन, हमारा प्रभु परमेश्वर एक ही है. உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. तेरे माता पिता का आदर करना. இந்த பிரமாணத்தை அவர் மாத்தவே இல்ல. इस आज्ञा को उसने बदला ही नहीं. அத நம்மளும் மாத்த கூடாது. उसे हम भी नहीं बदलना. அது நம்மளும் என்ன செய்ய மாத்த கூடாது. हम भी उसे नहीं बदलना. இந்த பிரமாணத்துக்குள்ள ஒரு விசேஷமான காரியங்கள் இருக்குது. इस आज्ञा के अंदर एक विशेष चीज है. தேவன் ஒரு சில காரியங்களை மாத்தலன்னா परमेश्वर यदि कुछ चीजों को नहीं बदलता அப்ப அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். तो जरूर उसमें कुछ है करके मतलब பாருங்க है. 5வது பிரமாணத்தை அவர் மாத்தவில்லை. 5वीं आज्ञा को भी नहीं बदला. அடுத்தது 6வது பிரமாணத்தை பார்க்கலாம். 6वें आज्ञा को हम देखेंगे. வாசிங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் निर्गमन का 20वां अध्याय அதுல 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13वें वचन को पढ़ेंगे. கொலை செய்யாது இருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. तू खून नहीं करना. பாருங்க இது 6வது கட்டளை. देखिए 6वां आज्ञा है. வேதம் சொல்லுது கொலை செய்யக்கூடாது. कलाम कहती है कि मर्डर नहीं करना. கொலை பண்ணக்கூடாது. खून नहीं करना. இது வேதத்துல கொடுக்கப்பட்ட 6வது கட்டளை. ये कलाम में दिया गया 6वां आज्ञा है. இந்த ஆதார பிரமாணத்தின்படி ये 6वां आज्ञा के अनुसार கொலை செய்யக்கூடாது. और मर्डर नहीं करना. யாரெல்லாம் கொலை செய்றவங்க? कौन कौन खून करते हैं यहाँ पर? யாருமே செய்யறது இல்லல்ல. कोई नहीं करता है ना. ஹிந்து சகோதரர்கள்ல ஒரு சிலவங்க இருக்காங்க. हमारे हिंदू भाइयों में कुछ लोग हैं. இந்த ஜெயின் மதத்தார்கள் இருக்காங்க. और जैन लोग हैं. புத்திஸ்ட் ஜனங்கள் இருக்காங்க. बुद्धिस्ट लोग हैं. அவங்க எல்லாம் ஒரு எறும்பை கூட மிதிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. वो एक मूंगी को भी पैर के नीचे रखना डरेंगे. कुचलने को डरेंगे. வெஜிடேரியன் பீப்புள் இருக்காங்க. और जो शाकाहारी लोग हैं, சில ஜனங்கள் எல்லாரும் இல்ல, कुछ लोग, सभी नहीं. அவங்க நான்வெஜ் ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா वो क्यों नॉनवेज नहीं खाते? நீங்க அந்த மிருகத்தை நீங்க கொலை பண்றீங்க. उस जानवर को आप मारते हो. நீங்க அந்த பறவையை கொல்றீங்க. उस पक्षी को मारते हो. அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டு. ऐसा एक विचार उनके अंदर है. வேதம் சொல்லுது कलाम कहती है கொலை செய்யாதிருப்பாயாக. खून नहीं करना. இந்த காரியம் இந்த பிரமாணத்தை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அதிகப்படுத்திட்டார். इस आज्ञा को परमेश्वर ने अधिक कर दिया. அவர் எப்படி அதிகப்படுத்தினார்? वो कैसे ज्यादा करता है? வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். मत्ती का 5वां अध्याय 21वां वचन. கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு
உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது கொலை செய்யாதிருப்பாயாக. जूने करार में लिखा गया है कि तू खून नहीं करना. ஆனா யெகோவா இதை அதிகப்படுத்துறாரு பாருங்க. लेकिन यहोशुआ इसे अधिक करता है. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். உன் சகோதரனை காரணம் இல்லாம பகைச்சாலே கோபம் கொண்டாலே அது நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு வந்துருவாங்க. तेरे भाई को बिना कारण अगर तू क्रोध करेगा तो वो காரணமின்றி பகைத்தாலே தண்டனை வந்துரும். अगर बिना कारण का कुछ अगर नफरत करेंगे तो वहां पर दंड आ जाएगा. கொலை செய்யாதிருப்பாய்ன்னு தான் இருக்குது. वहां पर मर्डर नहीं करना ऐसे लिखा गया है. கர்த்தர் எவ்வளவு அதிகப்படுத்திட்டார் பாருங்க. परमेश्वर ने उसे कितना अधिक कर दिया. உங்கள் சகோதரரை காரணமின்றி பகைக்காதீங்க. अपने भाई को बिना कारण नफरत नहीं करना. இன்னும் கீழ வாசிக்கலாம். और नीचे पढ़ेंगे. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். சகோதரனை பார்த்து மூடன் அப்படின்னு சொன்னா, और यदि ये भाई को देखकर मूर्ख कहे तो அப்ப நம்ம ஒருத்தர் என்ன சொல்லக்கூடாது? तो हम एक दूसरे को क्या नहीं कहना. அவனுக்கு அறிவே மூடன் சொல்ல மாட்டாங்க. उसको मूर्ख नहीं करके बोलेंगे. அறிவே இல்ல, उसको दिमाग ही नहीं है. மண்டையில களிமண்ணு தான் இருக்கோ என்னமோ தெரியல. उसके पेचे में कचर भरा हुआ है कि क्या मालूम. எதுவுமே சொல்ல வேண்டாம். ऐसा नहीं बोलना. இதெல்லாம் மூடன் அப்படிங்கிறதுக்குள்ள அர்த்தங்கள். ये सब मूर्ख इस चीज का मतलब है. சகோதரனை அப்படி சொல்லவே கூடாதான். भाई को ऐसे नहीं बोलना. காரணமின்றி பகைக்க வேண்டாம். बिना कारण नफरत नहीं करना. அப்போ நம்ம வெறுக்கவே கூடாது. तो हम नफरत नहीं करना. நம்ம சகோதரரை வெறுக்கவே கூடாது. हम भाई बहनों को नफरत नहीं करना. கர்த்தர் அதிகப்படுத்திட்டார். परमेश्वर ने अधिक कर दिया. இந்த பிரமாணத்தை அதிகப்படுத்திட்டார். इस आज्ञा को अधिक कर दिया. நீ கொலை செய்யாதிருப்பாய்ன்னு சொல்லி தான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது. करार में बोला गया है कि तू खून नहीं करना. ஆனா நான் உனக்கு சொல்கிறேன், लेकिन मैं कहता हूं, உன் சகோதரனை காரணமின்றி பகைத்தால், तेरे भाई को बिना कारण तू नफरत करे, அவனை முட்டாள் என்று சொன்னால், उसे अगर मूर्ख बोले, எரி நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. तू नरक के अंदर डाला जाएगा. அப்ப இது தேவையா நமக்கு? ये हमें जरूरत है क्या? இது தேவையில்லாத காரியம். ये नहीं जरूरत है. பாருங்க, நம்ம சகோதரரை பகைக்க கூடாது. हम अपने भाइयों को नफरत नहीं करना. எப்பவும் நேசிப்போம். हमेशा प्रेम करना है. உங்க கண்ணு முன்னாலே உங்களை ஏசிருப்பாங்க. आपके आंखों के सामने आपको डांटा होगा. நீங்க நேசிக்க மட்டும் செய்யுங்க. लेकिन आप केवल प्रेम कीजिए. அவங்களுக்குள்ள வெறுப்பு இருக்கலாம், उनके अंदर नफरत होगा. உங்களுக்குள்ள அன்பு இருக்கு. आपके अंदर प्रेम है. அவங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு வெளிப்படுது. उनके अंदर जो नफरत है वो प्रकट होगा. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு வெளிப்படட்டும். आपके अंदर का प्रेम प्रकट होने दो. ரெண்டு உங்களுக்குள்ள வெறுப்பு தான் வரும். आपके अंदर भी नफरत होगा तो नफरत ही होगा. அப்பங்க அடி திடி சண்டையில கடைசில என்ன நடக்குமோ தெரியாது, கொலை நடந்தாலும் நடந்துரும். वहां लड़ाई में मर्डर भी हो सकता है. அப்ப இந்த வெறுப்பு வரக்கூடாது. वो नफरत नहीं आना और चाहिए. நம்ம சகோதரனை காரணம் வேண்டி பகைக்க கூடாது. और अपने भाई को बिना कारण नफरत नहीं करना. நம்ம சகோதரனை வீணன் என்று சொல்லக்கூடாது. और अपने भाई को व्यर्थ करके बोलना नहीं. நம்முடைய சகோதரனை முட்டாள் என்று சொல்லக்கூடாது. अपने भाई को मूर्ख नहीं बोलना. தேவன் பிரமாணத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டாரா இல்லையா? परमेश्वर ने नियम को आज्ञा को और बढ़ा दिया. நான் கொலையே பண்ணல, मैं मर्डर नहीं किया. 10 கட்டளை கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறேன். और 10 आज्ञाओं को सही पालन करता हूं. ஆனா எனக்கு என் சகோதரன் பிடிக்காது. लेकिन मैं अपने भाई से नफरत करता ரெண்டு हूं. ஒண்ணுதான். दोनों एक ही है. கர்த்தர் அதிகப்படுத்தி விட்டார். परमेश्वर ने उसे अधिक कर दिया. பாருங்க, நிறைய காரியத்தை அப்படி அதிகப்படுத்திட்டே வர்றார். ऐसे बहुत सारी चीजों को अधिक करता है. இன்னும் வாசிக்கலாம். और पढ़ेंगे. அடுத்தது யாத்திராம 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். निर्गमन के 20वें अध्याय के 14 वचन. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்தது கர்த்தர் சொன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. और अगर परमेश्वर ने कहा व्यभिचार न करे. விபச்சாரம் என்ன செய்ய கூடாது? व्यभिचार क्या नहीं करना है? செய்ய கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார். नहीं करना है करके परमेश्वर ने कहा. ஆனா लेकिन கர்த்தர் என்ன சொல்றா பாருங்க. परमेश्वर ने क्या कहा? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. मत्ती का 5वां अध्याय 27वां वचन को पढ़ेंगे. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இருதயத்துல அவளோடு என்ன செஞ்சாச்சாம்? விபச்சாரம் செய்தாயிற்று. मन में ही व्यभिचार कर बैठा. பழைய ஏற்பாட்டுல மாம்ச பிரகாரமான விபச்சாரத்தை பற்றி சொல்லி இருக்குது. जूने करार में मांस के प्रकार का व्यभिचार के बारे में बोला गया है. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. व्यभिचार न करना. அப்படி செய்தால் यदि ऐसे करे அவனை कல்லெறிஞ்சு கொன்னுருவாங்க. उसे पत्थरवार करके मार देंगे. ஆனா யெகோஷுவா என்ன செய்தார்? लेकिन यहोशुआ ने क्या किया? அந்த பிரமாணத்தை அதிகப்படுத்திட்டார். उस आज्ञा को बढ़ा दिया. ஒரு ஸ்திரியை இச்சையோட ஒரு மனுஷன் பார்த்தால், एक स्त्री को यदि इच्छा से कोई देखे,
அவளோடு இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று. उसके साथ मन के अंदर व्यभिचार कर चुका है. அவங்க மனசுல விபச்சாரம் நடக்குது. मन के अंदर व्यभिचार होता है. உங்க கண்ணால பார்க்கறீங்க, आपकी आंखों से देखते हो, அங்க இருதயத்துல விபச்சாரம் நடக்குது. वहां मन के अंदर व्यभिचार होता है. ஆனா அந்த காரியம் நம்ம செய்ய கூடாது. वो चीज हम नहीं करना. நம்முடைய கண்கள் ஸ்திரீயின் மேல விழ வேண்டாம். हमारी आंखें स्त्रियों के ऊपर नहीं गिरना. அதனால தான் அநேக தடவை பவுல் சொல்வாரு, इसलिए हमेशा पौल कहता है ஸ்திரியை தொடாம இருக்கிறது நல்லது. और स्त्री को नहीं छूना अच्छा है. ஏன்னா அது எப்படி வந்து முடியுமோ தெரியாது. लेकिन वो कैसा समाप्त होगा मालूम नहीं. அதனால ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது. इसलिए स्त्री को नहीं छूना अच्छा है. ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும், एक स्त्री को इच्छा से देखने वाला, அப்ப இச்சிக்க கூடிய அளவுக்கு அவங்களுடைய Dressம் இருக்க கூடாது. तो इच्छा करने के जैसा उनका पहनाव भी नहीं होना चाहिए. இன்னைக்குள்ள Dress எப்படி இருக்குது? आज के पहनाव को देखिए. முதல்ல எல்லாம் ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருப்பாங்க, கவரா. पहले पूरी तरह से कवर करते हैं. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் டிமினிஷ் ஆயிட்டே இருக்குது. अब थोड़ा थोड़ा करके कम होते जा रहा है. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணுமே இல்லாம தான் ஆந்துவாங்கன்னு நினைக்கிறேன். अब ऐसे होगा कि कुछ समय में बिना कुछ ऐसे चलेंगे. இது வெளியில இருக்கிற ஜனங்கள், ये बाहर के लोग हैं. வெளியில இருக்கிற ஜனங்கள் அப்படிதான் அநியாயம் பண்ணுவாங்க. बाहर के लोग ऐसे ही करेंगे. அவங்க இந்த ஆவிக்குள்ள அடிமையா இருக்கிறாங்க. वो उस आत्मा के अंदर गुलाम है. நீங்க கோவாக்குள்ள போனீங்கன்னா आप गोवा के अंदर जाएंगे அங்க அறகுறையா தான் இருப்பாங்க. वहां पर आधा अधूरा ही रहते हैं. இன்னும் ஒரு சில பீச்சுக்கு போனீங்கன்னா कुछ बीच में जाएंगे அங்க तो இந்த மாதிரி ஸ்திரீகளை பார்க்கலாம். ऐसे स्त्रियों को आप देख सकते हैं. அங்க அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் அங்க லாந்தும். इस प्रकार का अभिषेक ही वहां पर मंडराता है. நம்மள ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே, हम भी जाके देख के आएंगे. கோவா போய் ஒரு ட்ரிப் அடிச்சிட்டு வரலாமே. गोवा एक ट्रिप जाएंगे. ஜாக்கிரதை, सावधान அந்த रहिए. ஆவி உள்ள நுழைஞ்சிரும். वो आत्मा अंदर घुस जाएगी. எந்த பீச்லயும் போய் அப்படிப்பட்ட எண்ணத்தோட போனால் और कोई भी बीच में ऐसे विचार से आप जाएंगे அந்த तो அபிஷேகம் அவங்க மேல இறங்கிரும். वैसा अभिषेक उतरेगा. அந்த அபிஷேகம் தேவையில்லை. वो अभिषेक हमें नहीं चाहिए. அப்படிப்பட்ட இடம் தேவையில்லை. ऐसा जगह हमें नहीं चाहिए. அப்படிப்பட்ட சுற்றுலா பயணம் தேவையில்லை. ऐसे यात्रा हमें नहीं चाहिए. நம்ம நிறைய பேர் பிக்னிக் போவாங்க. और बहुत सारे पिकनिक के लिए जाते हैं. எதுக்கு பிக்னிக்? क्यों पिकनिक? கர்த்தர் பிக்னிக் பண்ண சொன்னாரா? परमेश्वर ने पिकनिक जाने के लिए कहा. அவர் क्या? சுவிசேஷம் பண்ண சொன்னார். वो सुसमाचार करने के लिए ஊர் बोला. ஊர் அலைஞ்சு சுவிசேஷம் பரப்புங்க. गाँव, शहर में जाकर सुसमाचार करो. பிக்னிக் டூர் தேவையில்லை. वो पिकनिक का जरूरत नहीं. இப்போ பிக்னிக் பண்ணக்கூடிய நேரம் இல்ல. और ये पिकनिक मनाने का समय नहीं है. இப்போ எது பண்ணக்கூடிய நேரம்? अब क्या करने का समय है? சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் பரப்பக்கூடிய நேரம். सुसमाचार को सभी जगह में प्रचार करने का ஒரு समय है. ஸ்திரியை இச்சையோட பார்த்தால் एक स्त्री को अगर इच्छा से कोई देखे, மனசுல அவங்க விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. मन के अंदर वो व्यभिचार करते हैं. அத பண்ண 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 और उसे करते करते அந்த பிசாசு அவங்க கூட கூடி இருந்துரும். वो शैतान उनके साथ ही रह जाएगा. ரொம்ப பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள ஆயிரும். बहुत बड़ी गुलामगिरी के अंदर चले அந்த जाएगा. அபிஷேகம் தேவையில்லை. वो अभिषेक हमें नहीं அப்ப चाहिए. நம்மளுடைய பார்வை யார் பக்கம் तो வைக்கணும்? हमारे नजर को किसकी तरफ फिराना है? யெகோஷுவா பக்கம் வைங்க. यहोशुआ की तरफ फिराना है. தேவனுடைய வார்த்தை வாசிக்க ஆரம்பிங்க. परमेश्वर के वचन को पढ़ने का शुरू कीजिए. நீங்க வார்த்தை வாசிக்க வாசிக்க और वचन को पढ़ते पढ़ते அந்த ஆசைகள் எல்லாம் வெளியே போயிரும். वो इच्छाएं पूरा बाहर निकल जाएगी. உங்களுக்குள்ள அந்த ஆசைகள் இருக்காது. वो आपके अंदर वो इच्छाएं नहीं होगी. எந்த நேரத்துல எப்படி நடக்கும்னு ஒண்ணும் சொல்ல इस முடியாது. समय में क्या होगा आप कुछ बोल नहीं सकते. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணம் இருக்குது, जुने करार में एक नियम है, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. व्यभिचार न करना. ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता ஒரு है, ஸ்திரியை இச்சையோட பார்த்தால் एक स्त्री को अगर इच्छा से कोई देखे, அவளோட இருதயத்துல விபச்சாரம் उसके செய்தாயிற்று. साथ वो मन में व्यभिचार कर चुका है. அப்ப அந்த ஸ்திரீயும் அவன் விபச்சாரத்துல வந்துட்டா. वो स्त्री भी व्यभिचार के अंदर आ गई. ஏன் அப்படி நடந்துச்சு? क्यों ऐसा हुआ? ஒரு நல்ல பவ்யமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ, एक अच्छे भक्तिहीन स्त्री, அவளை பார்த்து யாராவது இச்சிப்பாங்களா? उसे देखकर कोई इच्छा करेगा क्या? அவளை பார்க்கும்போது இச்சை மனப்பான்மை வருமா? उसको देखते समय इच्छा आएगा क्या? நான் சொல்றேன், வரக்கூடாது. मैं कहता हूँ कि नहीं आता ஏன்னா आएगा. உங்க மேல அபிஷேகம், யாருடைய அபிஷேகம் இருக்குது? कि आपके अंदर क्या अभिषेक है? பாருங்க, சில நேரம் என்ன நடக்கும்னா, उस समय में क्या होता है? ஒரு ஸ்திரீ மேல அசுத்தமான அபிஷேகம் இருக்குன்னு வைங்க. एक स्त्री के अंदर अशुद्ध अभिषेक है तो அந்த அசுத்தாவி என்ன செய்யும் தெரியுமா? वो अशुद्ध आत्मा क्या करता है? ஆண்களுடைய பார்வையை தம் பக்கமாக இழுக்கும். पुरुषों के नजर को अपनी तरफ खींचेगा. அவங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் वो हर किसी के मन में அங்க விபச்சாரம் நடந்துட்டு இருக்கும். वहाँ व्यभिचार होता होगा. இது அவ மேல இருக்கிற அபிஷேகம் அவங்களை இழுக்கும். उसके अंदर का अभिषेक उन्हें खींचता है. இன்னைக்கு நம்ம மேல யாருடைய அபிஷேகம் இருக்குது? आज हमारे ऊपर किसका अभिषेक है? யெகோஷுவாவின் அபிஷேகம் இருந்தால், यहोशुआ का अभिषेक होगा तो இது ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம். ये एक अलग अभिषेक है. இந்த அபிஷேகம் நம் பக்கமா ஜனங்கள் இருக்காது. ये अभिषेक को
अपनी ओर नहीं वो खींचेगा, लोगों को अपनी ओर नहीं खींचेगा, அது யோசுவா பக்கமா இழுக்கும், वो योशुआ की ओर फेरेगा, யோசுவா பக்கமா நம்மள காமிக்கும், वो योशुआ की तरफ फेरेगा। அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கணும், अभिषेक ही हमारे ऊपर நம்மளை होना है। பார்க்கும்போதே हमें देखते समय இவங்க ஒரு கிறிஸ்டியன் தான் இருக்கணும், ये जरूर एक मसीही होंगे, அப்படி ஒரு எண்ணம் வரணும், ऐसा एक विचार आना है। நம்மள பார்க்கும்போதே हमें देखते சில समय ஜனங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், कुछ लोगों को देखते ही समझ सकते हैं இது ஒரு வேஷி ये एक वेश्या है, அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க। ऐसे पहचान सकते हैं। எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? कैसे पहचानते हैं? அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய நடவடிக்கை, செயல்கள், उनका नजर, उनका रहना चलना, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்। उससे ही समझ सकते हैं। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? आज हमारा जीवन कैसा है? கர்த்தர் நம்மளை பக்குவமா வச்சிருக்கிறாரு, परमेश्वर ने हमें संभाल कर रखा है, அது அவருடைய பெரிதான ஒரு கிருபை। वो उसका बड़ा अनुग्रह है। நம்மளை பார்க்கிற ஜனங்களை யெகோஷுவாவை பார்க்கணும்। हमें जो लोग देखते हैं वो योशुआ को देखना चाहिए। இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்க்கும்போது संसार में जब आप देखते हो ஸ்திரீகள் தங்களுடைய உடம்ப காமிக்கிறாங்க, और स्त्रियां अपने बदन को दिखाती हैं, ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் लेकिन हम परमेश्वर के बच्चे தன்னுடைய உடம்ப அல்ல, अपने बदन को नहीं யெகோஷுவாவை காமிச்சிட்டு இருக்கிறோம், योशुआ को दिखा रहे हैं, அவரை வெளிப்படுத்தி उसे காமிக்கிறோம்। प्रकट करके दिखा रहे हैं। விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, विचार न करना இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது, जूने करार में बोला ஆனா गया है, புதிய ஏற்பாட்டுல என்ன அப்படின்னா, लेकिन जूने नए करार में क्या है? ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் एक செய்தாயிற்று। स्त्री को इच्छा से जो भी देखता है उसके साथ व्यभिचार कर चुका है। அடுத்த பிரமாணம் என்ன? और अगला नियम क्या है? பாருங்க, வாசிங்க, पढ़ेंगे யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் निर्गमन का 20वां अध्याय, அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। 15वें वचन को पढ़ेंगे। களவு செய்யாதிருப்பாயாக। அடுத்தது வேதம் சொல்லுது, अगला कलाम कहती है களவு செய்யாதிருப்பாயாக। चोरी ना करना। என்ன செய்யக்கூடாதா? क्या नहीं करना? திருடக்கூடாது। चोरी नहीं करना। இந்த பிரமாணத்தை கர்த்தர் மாத்தல, इस नियम को परमेश्वर ने बदला ही नहीं, மாத்தல, इसे नहीं बदला, ஆனா அதிகப்படுத்தி இருக்கிறாரு। लेकिन इसे अधिक किया है। யோசுவா சொல்லும்போது அதை அதிகப்படுத்தல, और योशुआ जो बोलता है उसे अधिक नहीं किया, ஆனா பவுல் அதை அதிகப்படுத்திட்டாரு। लेकिन पौल उसको अधिक कर दिया है। நம்ம யோசுவா பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்க हम போறோம்। योशुआ के पॉइंट को हम देखेंगे। பாருங்க, யோசுவா சொல்லும்போது योशुआ जब उसे कहता है, பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை, एक वचन को पढ़ेंगे, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க। मत्ती के 19वां अध्याय के 18ஆம் வசனம், 18वें वचन को पढ़ेंगे। அவன் அவரை நோக்கி எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக। பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கேக்குறான், एक धनी परमेश्वर से आके पूछता है, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? अनंत काल के जीवन के लिए मैं क्या करूं? கர்த்தர் சொன்ன பிரமாணத்தை கைக்கொள்ளு। परमेश्वर ने कहा तू आज्ञाओं को पालन कर। உடனே என்னென்னலாம் கேட்டான்? तुरंत उसने पूछा क्या क्या है। கர்த்தர் அதை அடுக்கும் போது और परमेश्वर ने उसे जब बोला, அதுல ஒரு காரியத்தை சொல்ற, திருடாதிருப்பாயாக। उसमें परमेश्वर कहता है कि चोरी ना करना, நாம திருடக்கூடாது। हम चोरी नहीं करना। சில ஜனங்களை பாத்தீங்கன்னா कुछ लोगों को देखेंगे तो கை துரு 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 துருன்னு இருக்கும், वो हाथ ऐसे ही खुजली हुआ होता रहेगा। எங்க பார்த்தா எங்க போனாலும் कहीं भी जाएंगे तो அவங்கள அறியாமலே ஏதாவது ஒன்னு பாக்கெட்ல தூக்கி போட்டுருவாங்க। वो अनजाने में कुछ ना कुछ निकाल कर किसे में डाल देते हैं। ஹோட்டல்ல போயாச்சுன்னா होटल में जाएंगे तो ஸ்பூனை தூக்கி வாக்க போட்டுருவாங்க, उस चम्मच को किसे में डाल देते हैं। வீடுகளுக்கு போயாச்சுன்னா घरों में जाएंगे तो ஏதாவது பேனாகள், ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் ஏதாவது அவங்களால தாங்க, அதாவது பொறுக்க முடியாது, அவங்களால वो ऐसे बर्दाश्त नहीं कर सकते, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, वो अपने आप को काबू में नहीं कर सकते। ஏதாவது பெண்ணை தூக்கி போட்டுருவாங்க। वो पेन को लेकर रख लेंगे। இந்த பழக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா इस आदत को देखेंगे तो சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இருக்கும்। बचपन से ही होगा। சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது और बचपन में जब स्कूल जाते थे, அங்க பக்கத்துல இருக்க பிள்ளைகிட்ட இருந்து எதையாவது தூக்கிட்டு வந்துடுறது, बाजू में जो बच्चा बैठता है वहां से कुछ उठा के ले आना। அது அம்மா அப்பா பார்க்கும்போது उसे माँ बाप जब देखते हैं, இது எப்படிடா எங்க இருந்து வந்துச்சு? ये कहाँ से आया? இல்ல எனக்கு கிடைச்சது, नहीं मुझे मिला, உடனே இவங்க விட்டுருவாங்க। ऐसे वो छोड़ देते அப்படி हैं। விட்டாச்சுன்னா என்ன ஆகும்? ऐसे छोड़ने से क्या होता है? மறுபடி அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க। दोबारा वो चीज को करने लगते हैं। கடைசில பெரியவனாகும் போது आखिर में बड़ा होने के बाद எங்க பார்த்தாலும் கை சும்மா இருக்காது, कहीं भी देखेंगे तो हाथ चुप नहीं रहेगा, எல்லாரும் எதையாவது எடுக்கிறதுக்கு முயற்சி कुछ பண்ணுவாங்க। ना कुछ से निकालने का कोशिश இதுக்கு करेगा। காரணம் யாரு? इसका कारण क्या है? பேரண்ட்ஸ் தான் காரணம் माता மாறிடுவாங்க। पिता ही इसके कारण है। திருடாதிருப்பாயாக, चोरी ना करना, திருடக்கூடாது, चोरी नहीं करना, பொருட்களை திருடக்கூடாது, चीजों का चोरी नहीं இன்னும் करना। நிறைய காரியங்கள் இந்த பவுல் அது ஆவிக்குரியதா மாத்துறாரு, और पौल उसे आत्मिक रूप में बदलता அதை है, நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம்। उसे हम बाद में ஆனா देखेंगे। கர்த்தர் இந்த பிரமாணத்தை மாத்தவில்லை, लेकिन परमेश्वर ने इस आज्ञा को அத उस नियम को அப்படியே வச்சிட்டாரு। उसे ऐसे ही किया। சோ இது மூணு காரியங்களை அவர் மாத்தல। 3 चीज को उसने बदला இஸ்ரவேலே கேள், है, इस्राएल सुन,
நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே हमारा கர்த்தர். प्रभु परमेश्वर एक ही है. இரண்டாவது தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. और दूसरा माता पिता का आदर करना. மூணாவது திருடாதிருப்பாயாக. और तीसरा चोरी ना करना. இதை நம்ம செய்யக்கூடாது. इसे हम नहीं करना है. அடுத்த பிரமாணத்தை வாசிக்கிறோம். और अगले नियम को देखेंगे. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் निर्गमन का 20वां अध्याय. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. उसके अगले वचन को हम पढ़ते हैं. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய பொருளை இச்சிக்க கூடாது. ரெண்டு பிரமாணம். उसमें 2 आज्ञा है. 9வது பிரமாணம் அப்புறம் 10வது கட்டளை. और 9 और 10वां आज्ञा. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. झूठी गवाही न देना. பாருங்க, யாருக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லக்கூடாது. किसके भी विरोध में झूठी गवाही न देना. யோசுவாக்கு விரோதமா நடந்துச்சா நடக்கலையா? योशुआ के विरोध में हुआ कि नहीं? யாரெல்லாம் 10 கட்டளைக்கு விரோதமா நடக்கிறாங்களோ, जो 10 आज्ञा के विरुद्ध चलते हैं, அவங்க எல்லாரும் பேலியாளின் மக்கள். वो सब बेलियाल के लोग हैं. அவங்க தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. परमेश्वर के बच्चे नहीं हैं. யாரெல்லாம் தேவனுடைய இந்த 10 கட்டளைக்கு விரோதமா செயல்படுகிறார்களோ, जो ये 10 आज्ञा के विरुद्ध करते हैं, அவங்க எல்லாருமே பேலியாளின் மக்கள். वो सभी लोग बेलियाल के बच्चे हैं. ஏலியின் பிள்ளைகள் யாரு? वो एली के बच्चे लोग कौन हैं? பைபிள் சொல்லுது அவங்க பேலியாளின் மக்கள். परमेश्वर कलाम कहता है वो बेलियाल के लोग हैं. அவங்க கர்த்தரை அறியவில்லை. वो परमेश्वर को जाने नहीं. கர்த்தரை வீணாக ஆராதனை செய்தார்கள். परमेश्वर की आराधना व्यर्थ में किए. தாயின் தகப்பனை கனம் பண்ணவில்லை. माता पिता का आदर नहीं किए. அவங்க அங்க வந்த ஸ்திரீகளோடு தப்பா நடந்துக்கிட்டாங்க. वहां पर जो स्त्रियां आई उनके साथ गलत व्यवहार किया. இப்படி இந்த பிரமாணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ऐसे इस आज्ञाओं को देखोगे तो நிறைய காரியங்கள் நீங்க அடிக்கிட்டே இருக்கலாம். बहुत सारी चीजों को बोल सकते हैं. இந்த பேலியாளின் மக்கள் இதுக்கு விரோதமா செயல்படுவாங்க. बेलियाल के लोग जो है इसके विरुद्ध करेंगे. இன்னைக்கு ஒண்ணு நம்ம பேலியாளின் மக்களா இருப்போம். आज एक तो हम बेलियाल के बच्चे होंगे. இல்லட்டி தேவனுடைய யெகோஷுவாவின் பிள்ளைகளா இருப்போம். या फिर यहोशुआ के बच्चे होंगे. யெகோஷுவின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? यहोशुआ के बच्चे कैसे होंगे? யெகோஷுவா என்னெல்லாம் செய்தாலும் சொல்லுவாங்க, செய்வாங்க. यहोशुआ जो किए वो सब कुछ करेंगे. நம்ம பாத்துக்கிட்டே வர்றோம். हम देखते आ रहे हैं. கர்த்தர் இந்த பிரமாணத்தையும் மாத்துறாரு. परमेश्वर इस नियम को भी बदलता है. அத மாத்துறாருன்னா அதிகப்படுத்துறார். बदलता है मतलब इसे अधिक करता है. அத அதிகப்படுத்துறார். उसे अधिक करता है. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. झूठी गवाही न देना. பிறனுடைய பொருளை இச்சிக்க கூடாது. और दूसरों के चीजों पर इच्छा नहीं रखना. மற்றவங்களுடைய பொருள் மேல இச்சிக்க கூடாது. दूसरों की चीजों पर इच्छा नहीं रखना. சில ஜனங்களுடைய பொருள் மேல ரொம்ப ஆசை இருக்கும் இவங்களுக்கு. कुछ लोगों की चीजों के ऊपर बहुत इच्छा होगा. இப்போ பொதுவா நம்ம பார்த்தோம்னா, साधारण रूप से देखेंगे तो பக்கத்து வீட்ல ஒரு காரியத்தை வாங்கிட்டாங்கன்னு வைங்க, अगर बाजू के घर में कुछ चीज ले लिए, இவங்களால இருக்கவே முடியாது. ये नहीं रह सकते. அவங்களே வாங்கிட்டாங்களே, वो ही ले लिए. சே பிறனுடைய பொருளை இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. तो दूसरों का चीजों पे इच्छा नहीं रखने का सब बोला है. அதனால அவங்கள மாதிரி ஒன்னு வாங்க கூடாது, வேற ஒன்னு வாங்கிரலாம். लेकिन उनके जैसा नहीं लेना और कुछ ले लेंगे. இப்போ இது புதுசா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ये अभी नया ट्रेंड है. முந்தி எப்படி நடக்கும்னா, पहले क्या होता था, அவங்க என்ன வாங்கிருக்காங்களோ அதே மாதிரி நமக்கு வேணும். वो उन्होंने जो लिया है वही हमको चाहिए. ஆனா இப்போ என்ன தெரியுமா, लेकिन अभी क्या है, அவங்க வாங்கிட்டாங்களா, उन्होंने ले लिया क्या, அவங்கள மாதிரி வாங்கினா நம்மள தப்பா நினைப்பாங்க. उनके जैसा लेंगे तो गलत सोचेंगे. அது வேற மாதிரி ஒன்று வாங்கணும். वो अलग हमको लेना है. எல்லாம் இச்சைதான். सब कुछ इच्छा है. பிறனுடைய பொருளை இச்சிக்க கூடாது. और दूसरों की चीजों पे इच्छा नहीं रखना. அப்ப இன்னைக்கு இந்த புதுசா ட்ரெண்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. तो नया ट्रेंड आ रहा है. இதெல்லாம் எப்போ நடக்காது? ये सब कब नहीं होगा? இதெல்லாம் நீங்க பொய் சாட்சி எப்போ சொல்லாம இருப்பீங்க? जब आप झूठी गवाही नहीं दोगे. எப்போ நீங்க பிறனுடைய பொருளை இச்சையாம இருப்பீங்க? कब आप दूसरों की चीजों पे इच्छा नहीं रखोगे? கர்த்தர் அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். परमेश्वर उसके लिए एक चीज कहता है. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். मत्ती का 5वां अध्याय 43वां वचन. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है அன்பு வேணும், प्रेम चाहिए. சத்ருவையே என்ன செய்யணுமா, நேசிக்கணுமா. और शत्रु से प्रेम करना है. அப்போ நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பொய் சாட்சி சொல்லுவாங்களா? और जब प्रेम करेंगे तो झूठी गवाही देंगे क्या? பொய் சாட்சி வராது. झूठी गवाही नहीं आएगी. நேசித்தோம் அப்படின்னா அவங்க பொருளை இச்சிப்போமா? अगर प्रेम करेंगे तो उनकी चीजों पर इच्छा रखेंगे क्या? வராது. नहीं. அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கணும். ऐसे व्यक्ति होना है. அன்புக்குள்ள கொண்டு வந்துறார். प्रेम के अंदर ले आना है. இந்த 9 10 நீங்க பாத்தீங்கன்னா 9 और 10 को देखेंगे तो அவர் அன்புக்குள்ள கொண்டு வந்துறார். उसे प्रेम के अंदर ले आता है. நிறைய பிரமாணம், எல்லாமே நிறைய பிரமாணம் அதிகப்படுத்திட்டார். बहुत सारे आज्ञाओं का ज्यादा कर दिया. ஒரு சில காரியங்களை ஆவிக்குரியதா மாத்திட்டார். और कुछ चीजों को आत्मिक कर दिया. ஒரு சில காரியங்களை அப்படியே மாத்தல. और कुछ चीजों को बदला ही नहीं, அப்படியே வச்சிட்டார். ऐसे ही रख दिया. இன்னைக்கு நிறைய பேருடைய காரியம் எப்படி இருக்குன்னா, आज बहुत सारे लोगों का चीज कैसा है, நாம ஓய்வு நாள் ஆவிக்குரியதா இருக்குன்னு சொல்ல உடனே जब हमने कहा कि विश्राम का दिन आत्मिक है அப்ப करके, எல்லாத்தையும் ஆவிக்குரியதா அப்படி நினைக்க तो ஆரம்பிச்சிருவாங்க. सब कुछ आत्मिक है करके सोचेंगे. அப்படி இல்ல, இந்த 3 கட்டமா கர்த்தர் பிரிச்சு வச்சிருக்காரு. ऐसा नहीं, परमेश्वर ने इसे 3 भाग में किया है. இன்மதா முக்கியமான
பாகமே வருது. अब ही बहुत सारा महत्वपूर्ण बात आता है. 10 கட்டளையை பார்த்தாச்சு. 10 आज्ञा को हमने देख लिया. இன்னுமதான் முக்கியமான பாகத்தை நம்ம பார்க்க போறோம். बहुत महत्वपूर्ण बात आ रहा है. ஆனா பாருங்க, நம்ம சபையில வந்து அதை பத்தி நம்ம அதிகம் பேச மாட்டோம். कलीसिया में उन चीजों के बारे में हम बोलते नहीं. ஆனா நம்ம கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து ஆக வேண்டியிருக்கு. लेकिन उसे हम जरूर देखना है. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், मत्ती का 5वां अध्याय, அதுல 38ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 38वें वचन को पढ़ेंगे. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணம் இருந்துச்சு. और जूने करार में एक आज्ञा है, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். आंख के लिए आंख, दांत के लिए दांत. நீங்க ஒருத்தன் பல்ல உடைச்சீங்கன்னா அவனும் உங்க பல்ல உடைப்பான். आप एक व्यक्ति का दांत तोड़े तो वो भी तुम्हारा दांत तोड़ेगा. அவங்க கண்ணை நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னா உங்க கையும் கண்ணும் காயப்படணும். उसके आंख को आपने घायल कर दिया तो आपका आंख भी घायल होगा. நீங்க பிறனுக்கு என்ன செய்றீங்களோ, आप दूसरों के लिए जो करते हो, ஜனங்கள் இப்பவும் சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, आप भी लोग साधारण रूप से कहते हैं. நீங்க உங்க மாமியார் கூட எப்படி நடக்கிறீங்களோ, आप आपके सास के साथ जैसा चलते हो, நாளைக்கு அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. कल वही आपके साथ होने वाला है. இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்களோ, आज आप जो करते हो, அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். वही तुम्हें दोबारा आएगा. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. ये सब जुना करार है. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். दांत के लिए दांत, आंख के लिए आंख. இல்ல, ஏன் மாமியார் எனக்கு இப்படி தொல்லப்படுத்துனாங்க, नहीं, मेरी सास वहां उस दिन मुझे इतना सताई, நானும் இனிமே தொல்லப்படுத்துவேன். मैं भी सताऊंगी. இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கொடுக்கிற காலம் அல்ல. ये दांत के लिए दांत और आंख के लिए आंख देने का समय नहीं பாருங்க, है. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். अगले वचन को पढ़ेंगे. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். बुरा का सामना न करना. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால், एक व्यक्ति तुझे एक गाल पे मारे, மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. उसे दूजा भी देना है. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கொடுக்கிற காலம் அல்ல. आंख के लिए आंख, दांत के लिए दांत देने का समय नहीं है. ரிவெஞ்ச் எடுக்கிறது அவருடைய காரியம். और जो बदला लेना उसका काम है. நம்ம நேசிக்க தான் செய்யணும். हम प्रेम ही करना है. மாமியார் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி, आप सास आपके लिए जो कुछ भी करे, மருமக உங்களுக்கு என்ன செய்தாலும் சரி, और बहू आपके लिए कुछ भी करे, பெற்றோர் உங்களுக்கு என்ன செய்தாலும் சரி, माता पिता आपके लिए कुछ भी करे, பிள்ளைகள் என்ன செய்தாலும் சரி, और बच्चे कुछ भी करे, நம்ம அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க கூடாது. हम उसके लिए जवाब नहीं देना. தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். और बुराई का सामना नहीं करना है. தீமையை தீமையினால வெல்லக்கூடாது. और बुराई को बुराई से हम जीत नहीं सकते. தீமையை நன்மையினால் வெல்லணும். बुराई को भलाई से हम जीत सकते हैं. ஓ, மாமியார் பிடிக்கலையா, अब सांस पसंद नहीं है, ஏதோ 2-3 சேலை வாங்கி நல்ல கைக்குள்ள போட்டு வைங்க. और 2-3 साड़ी देकर ऐसे हाथ में डाल के रखो. மருமக பிடிக்கலையா, बहू पसंद नहीं है, ஏதாவது கொடுத்து கைக்குள்ள போட்டு வைங்க. उसको देकर हाथ में बना के रखो. நேசம் இப்படிதான் வளரும். ऐसे ही प्रेम बढ़ता है. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு வெறுப்பா இருக்குதா பெற்றோர் மேல, और बच्चों को माता पिता को नफरत है क्या? பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. बच्चों को कुछ लेकर दीजिए. அவங்க அந்த பாசத்துக்குள்ள வளர்த்துருங்க. उनको उस प्रेम के अंदर बढ़ाइए. பெற்றோருக்கு வெறுப்பா இருக்குதா, अगर बच्चों को नफरत है, பிள்ளைகள் ஏதாவது செய்யணும். तो बच्चे कुछ करना है. பாருங்க, இப்படி செய்யும் போது ऐसे करते समय அங்க அன்பு பிரதானமா வளரும். वहां पर प्रेम बढ़ता ही जाएगा. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணம், जूने करार में एक नियम है, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். आंख के लिए आंख, दांत के लिए दांत. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா வராங்க. आज बहुत सारे लोग मसीहत के लिए, அவங்க जीवन के लिए எவ்வளவோ செய்றாங்க. बहुत कुछ करते हैं. நம்ம ஏதாவது பேசுறோமா, हम कुछ बोलते हैं क्या? நம்ம எதுவும் பேசுறது இல்ல. हम कुछ बोलते नहीं. நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் ஏதாவது சொல்றாங்களா, मसीह लोग कुछ बोलते हैं क्या? ஒண்ணும் பேசுறது இல்ல. कुछ नहीं बोलते हैं. ஏதோ கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பேசுவாங்க. सरकार को बताने के लिए बोलेंगे. ஆனா யார் விரோதமா இருக்காங்களோ, लेकिन जो विरोध करते हैं, அவங்களோட யுத்தம் பண்ண மாட்டாங்க, उनके साथ युद्ध नहीं करते, அவங்களுக்காக ஜெபிக்க தான் செய்வாங்க. उनके लिए प्रार्थना करते हैं. நேசம் மட்டும் தான் நம்ம காமிக்கிறோம். केवल प्रेम ही दिखता है. அன்பு மட்டும் தான் காமிக்கிறோம். प्रेम ही दिखाना है. சபையை எரிச்சு சுக்குநூறா உடைக்கிறாங்க. और कलीसिया को तोड़कर गिरा देते हैं. உடைச்சிட்டு போ, तोड़ दे. எங்களுக்கு அது ஆராதனை ஸ்தலம் இல்ல. वो हमारे लिए आराधना स्थान नहीं. தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், और परमेश्वर की आराधना करने वाले लोग, அவரை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். वो हर जगह पर आराधना करने का समय எங்கே आएगा. 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தில் குடியிருக்கிறார்களோ, जहाँ 2 या 3 उसके नाम से मिलते हैं, அவர் நடுவில் அவர் இருக்கிறார். उनके बीच में वो है. கட்டடத்தை உடைச்சவன என்ன சாதிச்சிட்டாங்க, वो इमारत को तोड़ने वाले क्या कर लिए? அவங்க சாதிச்சு ஒன்றும் சாதிக்கல. उनके सारे काम व्यर्थ हैं. எந்த கரம் உடைச்சதோ, और जो हाथ तोड़ा, அதே கரம் திரும்ப கட்டி கொடுக்கும். वही हाथ दोबारा बांध के देगा. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. கர்த்தர் சொன்னார், நீங்க சும்மா இருப்பீர்கள், परमेश्वर ने कहा तुम शांत रहो, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். मैं तुम्हारे लिए युद्ध करूंगा. உங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் சரி, तुम्हारे विरुद्ध कोई कुछ भी बोले, தீமையை தீமையினால்
தீமையினால் வெல்ல வேண்டாம். बुराई को बुराई से नहीं जीतना. சில நேரம் நமக்கு கோபம் வரும். कुछ समय हमें बहुत क्रोध होता நம்ம है. மனுஷன் தானே, हम मनुष्य है ना, நமக்கு கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். हमें गुस्सा आएगा ही. ஆனா கர்த்தருடைய நாமத்தினால தாழ்மைப்படுங்க. लेकिन परमेश्वर के नाम से नम्र करना है. கர்த்தாவே அந்த சகோதரர்களை நீங்க சந்திங்கப்பா. हे प्रभु उस भाई को आप बचाओ. அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. उनके जीवन में एक अद्भुत काम को करो. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर जरूर महान कार्य करेगा. இப்ப பாருங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கொடுக்கக்கூடிய காலம் அல்ல. देखिए आंख के लिए आंख और दांत के लिए दांत देने का समय ஒரு नहीं है. கன்னத்தில் அரைஞ்சால் एक गाल में मारे இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம். दूसरा गाल भी देना. இன்னைக்கு எப்படிப்பட்ட நேரத்துல என்ன செய்யணும் பாருங்க. आज किस समय में क्या करना है देखिए. பிரமாணத்தை கர்த்தர் அதிகப்படுத்திக்கிட்டே வர்றார். आज्ञाओं को वो बढ़ाता ही जाता है. இன்னும் பார்க்கலாம், और पढ़ेंगे, வாசிக்கலாம். पढ़ेंगे. மத்தேயு 8:4 வசனம். मत्ती का 8वां अध्याय 4वां वचन. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மோசே கட்டளையிட்ட காணிக்கை. मूसा ने जो आज्ञा दिया उस दान. மோசே நிறைய காணிக்கைகளை சொல்றாரு. मूसा बहुत सारे दानों के बारे में कहता है. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா जूने करार में देखेंगे நிறைய காணிக்கைகள் இருக்கும். बहुत सारे दान हैं. ஒருத்தர் வியாதிப்பட்டு குணமடைந்தா ஒரு காணிக்கை. एक व्यक्ति बीमार से चंगा हो गया तो एक दान. ஒரு குஷ்டரோகி குணமடைஞ்ச ஒரு காணிக்கை. एक कोढ़ी चंगा हो गया तो एक दान है. இப்படி பல காணிக்கைகள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. बहुत सारे दानों के बारे में बोला गया இது है. மோசஸ் வந்து பழைய ஏற்பாட்டுல அந்த காணிக்கை பற்றி சொல்லியிருக்கிறார். मूसा जो है जूना करार में इस दानों के बारे में बोला है. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या कहा? பாருங்க, மத்தேயு 5:23 வாசிங்க. मत्ती का 5:23 को पढ़ेंगे. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் பலிபீடத்துல உன் காணிக்கை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா, हालेलुया. இதெல்லாம் செய்யலாமா? ये सब कर सकते हैं क्या? கஷ்டமான காரியமாச்சே. बहुत कठिन चीज है. நம்ம போடுற காணிக்கை, हम जो दान देते हैं அத கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? उसे परमेश्वर स्वीकार करता है क्या? நான் போடுற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சாச்சா? मैं जो दान देता हूँ उसे परमेश्वर ने स्वीकार किया है 1 லட்சம் ரூபாய் காணிக்கை போடட்டுமே. 1 लाख दान देने दो. 1 கோடி காணிக்கை, 1 கோடி ரூபாய் காணிக்கை கொடுக்கட்டுமே. 1 करोड़ रुपया दान देने दो. பல கோடி காணிக்கை கொடுக்கட்டுமே. और अनेक कोटि के हिसाब में दान ஆனா देने அந்த दो. காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரா? लेकिन उस दान को परमेश्वर ने स्वीकार किया है क्या? நம்ம போடுற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? हमने जो दान दिया उसे स्वीकार किया क्या? சில நேரம் அங்கீகரிக்கவில்லை. कुछ समय में स्वीकार नहीं करता. ஏன்னா பைபிள் சொல்லுது, क्योंकि कलाम कहता है காணிக்கை போடும்போது दान देते समय உன் சகோதரனிடத்தில் ஏதாவது குறை உண்டானால் तेरे भाई के अंदर कुछ कमी रहेगा तो முதல்ல போய் சமாதானப்பட்டுட்டு வாங்க. पहले जाके वहां पर मेल खा ले. அதுக்கு பிறகு காணிக்கை போடுங்க. उसके बाद दान ले आना. அப்ப காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி तो दान देने से पहले கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரிக்க வேண்டுமானால் परमेश्वर यदि उस दान को स्वीकार करना है तो நீங்க முதல்ல சமாதானமாயிருங்க. आप पहले समाधान हो जाइए. அவங்க சமாதானம் ஆறாங்களோ ஆகலையோ वो शांति में आते हैं कि नहीं मालूम அத नहीं, பத்தி கவலைப்படாதீங்க. उसके बारे में चिंता मत நீங்க कीजिए. கர்த்தருடைய பார்வையில கரெக்டா இருங்க. आप परमेश्वर के सम्मुख में सही रहिए. அப்பதான் கர்த்தர் அந்த காணிக்கையே அங்கீகரிப்பார். तब ही परमेश्वर उस दान को स्वीकार करेगा. பாருங்க, இன்னைக்கு எப்படி கர்த்தர் அதிக காணிக்கையும் அதிகரிச்சிட்டாரு. देखिए परमेश्वर वो दान को भी बढ़ा दिया है. காணிக்கை போடுறது எல்லாம் பெட்டியில தான் விழப்போகுது. और जो दान देते हो सारे दान पेटी में ही गिरता है. அது எல்லாமே கர்த்தருடைய காரியத்துக்கு தான் பயன்படும். वो सभी चीज परमेश्वर के काम के लिए ही उपयोग होता है. ஆனா நம்ம காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரா? लेकिन हमारे दान को परमेश्वर ने स्वीकार किया क्या? அப்படி அங்கீகரிக்க வேண்டுமானால் यदि वो स्वीकार करना है तो நீங்க காணிக்கை போடும்போது, आप दान देते समय ஐயோ நான் இவன்ட்ட சண்டை போட்டேனே, मैं इसके साथ लड़ाई किया, ஐயோ இவன் கூட நான் இப்படி பண்ணிட்டேனே, इसके साथ ऐसा किया, இந்த சகோதரனை ஏமாத்திட்டேனே, मेरे भाई को फंसा दिया, அப்படின்னு ஏதாவது நினைப்பு வந்தானால் यदि वैसा कोई विचार आता है முதல்ல போய் சமாதானப்படுத்தணும். पहले जाकर मेल खा लो. அதுக்கு பிறகு கர்த்தருடைய சமூகத்துல வந்து காணிக்கை போடணும். उसके बाद परमेश्वर के समूह आके दान देना. இதுதான் இப்ப இருக்கிற காரியம். यही अभी का चीज है. கர்த்தர் பிரமாணத்தை அதிகப்படுத்துறார். परमेश्वर ने नियम को बढ़ा दिया है. இன்னும் வாசிக்கலாம். और पढ़ेंगे மத்தேயு 23 வசனம். मत्ती का 23वां अध्याय 23वां वचन. மாயக்காரராகிய மாயக்காரரை வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும்
விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பாருங்க, யெகோஷுவா இப்போ தசமபாகத்தை பற்றி வரும்போது अब दशांश के बारे में जब आता है, அவர் சத்தம் போடுறாரு, वो डांटता है, மாயக்காரரே, हे कपटी, மாயக்காரராகிய பரிசேயரே, हे कपटी फरिसियों, நீங்க எல்லா காரியத்திலும் தசமாக வாங்குறீங்க, तुम सभी चीजों में दशांश लेते हो, வெந்தயத்திலையும் வாங்குறீங்க, तुम दानियों में लेते हो, எல்லா தானியத்திலும் நீங்க வாங்குறீங்க, सारे दानियों में लेते हो, ஆனா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டீங்களே, लेकिन परमेश्वर की आज्ञाओं को छोड़ दिए, கர்த்தருடைய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டீங்களே, और परमेश्वर के धार्मिकता और उसके विश्वास को छोड़ दिए, இவைகளையும் செய்யணும், इसे भी करना है, இதையும் விடாதிருக்கணும், और उसे भी नहीं छोड़ना है, தசமபாகத்தை அதிகப்படுத்திட்டாரு, और दशांश को भी उसने बढ़ा दिया, தசமபாகத்தை கொடுக்கிறது பெருசு இல்ல, और दशांश को देना बड़ी बात नहीं, அத மட்டும் செய்யறோம் அப்படிங்கிறது பெருசு இல்ல, वही करना है करके बड़ी बात नहीं है, அதோடு கூட எது கலந்திருக்கணுமா, उसके साथ क्या जुड़ा हुआ रहना நீதி चाहिए, இருக்கணும், धार्मिकता होना चाहिए, அத தயவு அந்த இரக்கம் இருக்கணும், उसमें नम्र होना चाहिए, அடுத்த விசுவாசம் இருக்கணும், और विश्वास होना चाहिए। பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, दोबारा उस वचन को पढ़ेंगे, மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரரை வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவங்க தசமபாகத்துல தான் குறியா இருந்தாங்க, ये दशांश में ही गौर करते थे, ஆனா இதிலும் விசேஷமானது ஒண்ணு இருக்குன்னு சொன்னார் கர்த்தர், लेकिन इससे भी विशेष चीज है कि अगर परमेश्वर ने कहा, தசமபாகத்திலும் விசேஷமானது என்னது, दशांश में भी विशेष चीज क्या है, உங்கள்ட்ட நீதி இருக்கணும், आपके पास धार्मिकता होना चाहिए, தயவு இருக்கணும், दया होना அத चाहिए, இரக்கம் இருக்கணும், और नम्रता होना चाहिए, அடுத்தது விசுவாசம் இருக்கணும், और विश्वास। இந்த மூன்று காரியமும் இல்லாம ये तीनों चीज के बिना தசமபாகம் மட்டும் நான் கரெக்டா கொடுக்கிறேன், मैं केवल दशांश को सही तरीके से देता हूँ, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியம், वो स्वीकार नहीं किया जाएगा। நம்ம சபையில இது மட்டும் இருக்க கூடாது, हमारे कलीसिया में केवल ये नहीं होना चाहिए, காணிக்கை போடுறோம் அப்படின்னா அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும், हम दान देते हैं तो उस दान को परमेश्वर स्वीकार करना है। பைபிள் சொல்லுது, कलाम कहती है, பாருங்க, மல்கியா 1:11 வசனத்தை வாசிக்கலாம், मलाकी के पहले अध्याय के 11वें वचन को पढ़ेंगे, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சுத்தமான காணிக்கைகள் செலுத்தப்படும், और शुद्ध दान दिए जाएंगे। இது எப்படிப்பட்ட காணிக்கையா, ये कैसा दान है, சுத்தமான காணிக்கை, एक शुद्ध दान है, பரிசுத்தமான காணிக்கை, शुद्ध बेट है, அநியாயத்துல வர்ற காணிக்கை இல்ல, और अशुद्ध बेट नहीं। ஒரு சகோதரி இப்போ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க, एक स्त्री अगर व्यभिचार करती है, விபச்சாரத்துல வர்ற காணிக்கை அல்ல, और व्यभिचार में आने वाला दान नहीं, அதுல வர்ற தசமபாகம் அல்ல, उसमें आने वाले दशांश नहीं, இல்லாட்டி ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, செகண்ட் 2 நம்பர் தந்தான்னு சொல்லுவாங்கல்ல, 2ஆம் நம்பர் பிசினஸ் சொல்லுவாங்க, उस 2 नंबर के बिजनेस को பிளாக் மணி பிசினஸ், वो ब्लैक मनी बिजनेस, அநியாயத்துல வரக்கூடிய அந்த தசமபாகம் கிடையாது, वो अन्याय के अंदर से आने वाले दशांश नहीं, இது டௌரியா வரக்கூடிய தசமபாகம் கிடையாது, वो डौरी में आता है वो दशांश नहीं। ஒரு கல்யாணம் நடக்குன்னா एक ब्याह होता है तो டௌரி வாங்குவாங்க, वो विवाह में डौरी लेते हैं, அதுலயும் உத்தமா டௌரியில இருந்து வைப்பாங்க, उसमें भी ईमानदारी से डौरी के अंदर से அதுல இருந்து வரக்கூடிய தசமபாகம் அல்ல, उसमें से आने वाले दशांश में नहीं, நியாயமா வரக்கூடிய தசமபாகங்கள், न्याय एकदम धार्मिकता से आने वाले दशांश, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், उसमें आप में विश्वास होना चाहिए। நாக்கு தசமபாகம் கொடுக்கும்போது मैं दशांश जब देता हूँ, கர்த்தர் வானத்தின் பலகளை எனக்கு திறப்பார், परमेश्वर आकाश के भंडार को खोलेगा। தசமபாகம் கொடுத்த உடனே நான் ஜெபம்ங்கற அவசியமே இல்ல, दशांश देने के बाद में प्रार्थना करने का जरूरत ही नहीं है, அது அவசியம் இருக்குதா, जरूरत है क्या, ஆனா ஏன் பாகம் நான் செஞ்சுதான் ஆகணும், लेकिन मेरा भाग है मैं करना है, ஆனா நீங்க செலுத்தும் போது வானத்தை திறக்கிறவர் கர்த்தர், लेकिन आप जब देते हो स्वर्ग के भंडार को खोलने वाला परमेश्वर है, ஆனா அது எப்ப திறப்பாருன்னா कब खोलेगा, இந்த தசமபாகத்துல பெரிய காரியம் உங்ககிட்ட இருக்கணுமா, इस दशांश में बड़ा चीज आपके अंदर होना है, என்ன காரியம், क्या चीज, நீதி இருக்கணும், धार्मिकता, தயவு இருக்கணும், दया, விசுவாசம் இருக்கணும், विश्वास होना चाहिए, இந்த 3
மூன்றும் இருக்கணும், ये तीनों होना है, இவைகளும் வேணும், ये भी चाहिए, அவைகளும் விடாதிருக்கணும். उसे भी नहीं छोड़ना है. பாருங்க, கர்த்தர் அதை அதிகப்படுத்திட்டார். परमेश्वर ने उसे अधिक कर दिया, எல்லாத்தையும் அதிகப்படுத்தி அவர் வைக்கிறாரு. सभी चीजों को अधिक करके रख दिया. இன்னைக்கு சில நேரம் ஜனங்கள் சொல்லுவாங்க, उस समय में बच्चे कहेंगे இந்த காணிக்கை பெட்டி தசம பட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. और ये दान और दशांश के बारे में बात नहीं करना है. ஆனா பவுல் பேசியிருக்கிறார். लेकिन पौल बोले हैं. மத்தேயு தசமபாகத்தை பற்றி சொன்னாரா சொல்லலையா? मत्ती में दशांश के बारे में बोला है कि नहीं? மத்தேயு எழுதின சுவிசேஷம், और मत्ती का सुसमाचार, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அப்படினா मत्ती का सुसमाचार, அப்ப சுவிசேஷத்துல இத அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். सुसमाचार में उसने प्रचार किया है. எதை பற்றி பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்? इसके बारे में, இந்த சுவிசேஷ புத்தகத்துல என்னென்ன எழுதப்பட்டிருக்குதோ सुसमाचार की किताब में जो जो लिखा இது गया है, எல்லாத்தையுமே பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். सारे चीजों को प्रचार किया है, ஒண்ணு கூட விடல. एक भी चीज को नहीं அப்ப நீங்க छोड़ा. இன்னைக்கு சுவிசேஷத்துல என்ன பிரசங்கம் பண்ணுவீங்க? तो सुसमाचार में क्या प्रचार करना இந்த है? 4 புத்தகத்துல என்னென்ன பிரசங்கம் பண்ணி இருக்குதோ ये 4 किताब में जो जो प्रचार किया है, எல்லாம் பண்ணியாகணும். सब कुछ बोलना है, எல்லாம் நீங்க பண்ணியாகணும். सब कुछ करना है. எதுமே இந்த வசனம் சுவிசேஷத்துக்கு சொல்ல கூடாது, नहीं, यही सुसमाचार में नहीं बताना, அப்படி நீங்க எடுத்து வைக்க கூடாது. ऐसे निकाल कर அப்படி எடுத்து வச்சால் ऐसे निकाल कर அப்ப மத்தேயுல ஒரு பாகத்தை நீங்க பேசலன்னு சொல்லி मत्ती का एक भाग आपने बोला नहीं है, யோவானுல ஒரு பாகத்தை பேசலன்னு சொல்லி यूहन्ना का एक भाग आपने बोला नहीं है, मतलब லூக்கால ஒரு பாகத்தை பேசலன்னு சொல்லி और लूक का एक भाग आपने बोला नहीं है, இந்த मतलब 4 புத்தகத்துல என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ ये 4 किताबों में जो जो दिया गया you है, have right to speak. और आप उसको बात करने का हक அத है आपको. சுவிசேஷமா நீங்க என்ன செய்யலாம்? उस सुसमाचार के रूप में आप क्या कर सकते நீங்க हैं? பேசலாம். अब बात कर सकते हैं. இன்னொரு கடைசி காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். आखिरी चीज को हम देखेंगे, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். सब कुछ बोलना है. மத்தேயு 5:31 मत्ती का 5:31, தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் எவனோ தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல என்ன கொடுத்திருக்குது? जूने करार में क्या दिया है? ஒரு ஸ்திரீ வந்து தப்பா விபச்சாரம் பண்ணியாச்சுன்னா, यदि एक स्त्री विचार करती है तो அவங்கள டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன செய்யலாம்? விலக்கி வச்சிடலாம். उनको डिवोर्स सर्टिफिकेट देकर उनको अलग कर सकते हैं. இதுதான் பழைய பிரமாணம். ये जूना नियम है. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या कहा? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. मत्ती के 29वें अध्याय के दूसरे वचन को पढ़ेंगे. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரு? देखिए परमेश्वर ने क्या कहा? ஆதியிலே உண்டாக்கினவர் और आदि में जिसने बनाया, அதை ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் சிருஷ்டித்தார், उसे पुरुष और स्त्री के रूप में बनाया. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். முடிஞ்சு. தேவன் இணைச்சதை மனுஷன் இணைக்க கூடாது. और परमेश्वर ने जिसे जोड़ा है उसे मनुष्य क्या नहीं करना? பிரிக்க கூடாது, अलग नहीं करना. பாருங்க, வேதம் அப்படி சொல்லுது. कलाम ऐसे बोला गया है. அன்னைக்கு மோசேசுடைய நாட்கள்ல அந்த டைவர்ஸ்க்கு இதுக்கு பேப்பர் கொடுக்கலாம், मूसा के समय में डिवोर्स सर्टिफिकेट दे सकते हैं. ஆனா இன்னைக்கு लेकिन आज கர்த்தர் சொல்றார், தேவன் நினைச்சதை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். परमेश्वर ने कहा जो परमेश्वर ने जोड़ा उसे मनुष्य अलग ना करे. நிறைய பிரமாணத்தை கர்த்தர் அதிகப்படுத்திட்டார். बहुत सारे नियमों को परमेश्वर ने अधिक कर दिया. ஆனா ஓய்வுனால ஆவிக்குரியதா மாத்திட்டார். लेकिन विश्राम के दिन को आत्मिक बना दिया. எல்லாம் நிறைய அதிகப்படுத்திட்டாரு. बहुत सारी चीजों को अधिक कर दिया. ஓய்வுனால அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆவிக்குரியதா மாத்திட்டார். और विश्राम के दिन को आत्मिक रूप में बदल दिया. 3 பிரமாணத்தை மாத்தவே இல்ல. 3 आज्ञाओं को नहीं बदला. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். तेरा प्रभु परमेश्वर एक ही है. தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. माता पिता का आदर करना. அடுத்தது களவு செய்யாதிருப்பாயாக. और चोरी न करना. கர்த்தர் அதை மாத்தவே இல்ல. परमेश्वर उसे बदला ही नहीं. இன்னைக்கு இந்த காரியம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ये चीज आज हमारे लिए दिया गया है. இத நம்ம கண்டிப்பா நம்ம நல்லா ஸ்டடி பண்ணுங்க. इसे अच्छी तरह से अभ्यास कीजिए.
மூணு காரியத்தை பிரிச்சு ஸ்டடி பண்ணுங்க. और तीनों चीजों को अलग रख के अभ्यास कीजिए. ஏன்னா நம்ம இதுல வந்து நம்ம வந்து காணிக்கை நம்ம மேம்படுத்துறதே கிடையாது. और हम यहाँ पर दान को महत्व नहीं देते. ஏன் அப்படின்னா, क्यों? நம்ம சரியாயிட்டோம்னா, हम ठीक हो गए तो போடுற ₹1 காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். हम जो ₹1 दान देते हैं उसे भी परमेश्वर स्वीकार करेगा. நம்ம எவ்வளவு காணிக்கை போட்டாலும் அதை அவர் அங்கீகரிக்கணும். हम जितना भी दान देंगे उसे वो स्वीकार करना है. நிறைய பேர் போட்டுட்டே இருப்பாங்க, बहुत सारे लोग डालते रहेंगे, கர்த்தர் அங்கீகரிக்காரா இல்லன்ட்டே தெரியாது. लेकिन परमेश्वर स्वीकार करता है क्या नहीं वो नहीं जानते. நம்ம தேவன் வந்து हमारा परमेश्वर பணக்காரனா இல்லாட்டி ஐஸ்வர்யவானா இல்லாட்டி ஏழ்மையானவரா? वो धनी है या गरीब है? அவருக்கு பணம் தேவையா? उसको धन का जरूरत है क्या? நம்ம காணிக்கெல்லாம் இது பண்றோம், அது தேவையா? ये हम दान देते हैं, दशांश देते हैं, सब जरूरत है क्या? அப்ப இந்த காணிக்கை என்னது? तो ये दान क्या है? இது அவரை கனப்படுத்துகிற ஒரு காரியமாக வைத்திருக்கிறார். उसे आदर करने के रूप में ऐसा चीज रखा है. மல்கியா 1ஆம் அதிகாரத்துல मलाकी के पहले அதை अध्याय நீங்க में ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. उसे पूरी तरह से पढ़ के देखिए. 4ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா 4th वचन से आप पढ़ेंगे तो அது ஆசாரியர்களை திட்டுறார். அவர் वो याजकों को डांटता है. நீங்கள் என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணிட்டீர்கள், तुम मेरे नाम को तुच्छ जानते हो. அப்ப இவங்க கேக்குறாங்க, எதனாலுமே அசட்டை பண்ணினோம்? तो ये पूछते हैं कि किसकी वजह से இவங்க हमने किया செஞ்சது है? இவங்களுக்கே தெரியல. इन्होंने जो किया वो खुद ही नहीं जानते. நீங்க படைத்த காணிக்கையினாலே நீ அசட்டை பண்ணிட்டீர்கள்னு சொன்னார். तुमने जो दान दिया उसकी वजह से मुझे तुच्छ जाना है. அப்போ இந்த காணிக்கை ரொம்ப முக்கியமானதுதான். ये दान महत्वपूर्ण है. அன்னைக்கு மல்கியா தீர்க்கதரிசி நாட்கள்ல मलाकी के समय में காணிக்கை நின்னு போச்சு, दान रुक गया, தசமாகள் நின்னு போச்சு. दशांश रुक गई. அதனாலதான் கர்த்தர் அங்க கோபப்பட்டார். इसलिए परमेश्वर वहां पर क्रोधित हुआ. அவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், उसने लोगों को देखकर இந்த कहा, ஆசிரியர்கள் எப்படி டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா? वो याजक लोग कैसे सिखाने लगे? நொண்டி ஆடா இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வாங்க, अगर लंगड़ा बकरा होगा तो भी ले आओ, குருட்டாடா இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வாங்க, अंधा बकरा होगा तो भी ले आओ. ஏன்னா ஆசிரியர்களுக்கு அதுதான் ஆகாரம். क्योंकि याजक लोगों के लिए वही भोजन था. அந்த நேரத்துல இந்த சிச்சுவேஷன் படி उस समय के परिस्थिति के हिसाब அவங்களுடைய से உபதேசம் மாறிட்டு उनका उपदेश जो है बदल गया. ஒரு பழுது கூட இருக்க கூடாது காணிக்கப்படுக்கும் போது. वो जब दान देते हैं तो दान में थोड़ा से भी खराबी नहीं होना चाहिए. ஆனா இவங்க காணிக்க கொடுக்கறதே நின்ன உடனே, लेकिन इनका दान देना बंद होने की वजह से என்னத்தையாவது கொண்டு வாங்க நாங்க படைக்கிறோம், और कुछ तो लेके आओ हम परमेश्वर के लिए चढ़ाते ஆனா हैं. கர்த்தர் அந்த ஆசாரியர்களை தான் சத்தம் போட்டார். लेकिन परमेश्वर उस याजकों को ही डांटा. நீங்க என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணிட்டீங்க. मेरे नाम को तुमने तुच्छ समझा है. காணிக்கை வந்து அது கர்த்தரை கனப்படுத்துற ஒரு காரியம். और दान जो है परमेश्वर को आदर करने वाली एक चीज है. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे. நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம हम ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी को बनाने वाले एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே முத்துதிக்கிறோம். एल शडाई खुदा तुझे धन्यवाद करते हैं. யெகோவா மேசே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं. தேவனே நாங்கள் பேசின ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கேட்டீங்க. प्रभु हमने जो कुछ बात किया वो सारी चीजों को आपने सुना. இந்த வசனங்களை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. इस वचन को आशीष दिया इसके लिए धन्यवाद. தேவனே நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமாக ஜீவித்து हम तेरे लिए प्रिय जीने के लिए உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. तेरे नाम की महिमा करने के लिए अनुग्रह कीजिए. கர்த்தாவே நீரும் எங்களுக்கு அதிக பிரமாணத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். आप उस नियम को आपने अधिक करके दिया है. நிறைய ஆவிக்குரியதா மாத்திட்டு बहुत सारी चीजों को आत्मिक बदल दिया है. இந்த பிரமாணத்தை அப்படியே வைத்திருக்கிறீரோ, जो चीजों को आपने ऐसे ही रखा हो, இது எல்லாத்தையும் நாங்க சரியா கடைபிடிக்க वो सभी चीजों को सही तरीके से पालन करने के लिए உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. अपने मन को तैयार कीजिए. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோவா மேசே நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. आमीन. आमीन.